அந்த ஸ்கிரீன்ல போட்டுட்டு ஒரு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். யாராவது கண்டிப்பா. சவிதா? Yes, Saroja, 1 minute. If you are not able to share, or you can just read it out also. No issues. Yeah. Good morning all. நான் இப்போ tentative agenda நான் படிச்சிடுறேன். So first we have welcome from Mr. Kamaraj from VDF Theni district. Then introduction will be given by Ms. Saroja, Executive Director CAG. Then 11:10 inaugural address will be given by Ms. L. Bhuvneshwari, Assistant General Manager of NABARD Theni, and Dr. Navanidham, Designated Officer, Food Safety Department Theni. அதுக்கப்புறம் சிஏஜியோட ஒரு presentation இருக்கும் on transfers on global and India specific policy solutions. அதை அடுத்து food safety officers ஓட perspective and அவங்களோட inputs towards supporting this elimination of trans fats in food supply chain. அதை அடுத்து டாக்டர் கிருத்திகா பேசுவாங்க harmful effects of trans fats பத்தி. Then 11:50 போல we have our food business operators, oil industriesல இருந்து, ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருந்து, ஹோட்டல்ஸ்ல இருந்து, பேக்கரி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இவங்க எல்லாரும் அவங்களோட இன்புட்ஸ் ஒரு 2 minutes 3 minutes எல்லாருமே வந்து பேசுவோம். Then ஒரு 12:05 we have open house and conclusion. Yeah, thank you. Savita, ஒரு சின்ன change இதுல. Yes sir. Dr. Kritika messaged call to say that she has a C-sec at 12:30. So okay, we'll have to leave a little early. அதனால டாக்டர் நவநீதம் அவங்க பேசினதுக்கு அப்புறம் ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ்க்கு முன்னாடி if we can have Dr. Kritika. Yes sir, sure we can have. Yeah, okay, fine. Thank you. Thank you. Yeah. Kamaraj sir? பேசலாம் சார், நீங்க வெல்கம் பண்ணிடுங்க சார். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு நல்ல நாள், எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கிறோம் ஒரு நல்ல விஷயங்களை பேசுவதற்காக. அதாவது நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியத்தை வந்து பாதுகாப்பதில் மெயின்டைன் பண்ணுறதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மருந்து அப்படிங்கிறது வந்து எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம உணவில் சாப்பாடு சாப்பிடும்போது எதையெல்லாம் மறந்தமோ அந்த மறந்த சத்துக்களை ஈடுகட்டுவதற்காகத்தான் அந்த மருந்து அப்படிங்கிறது வந்திருக்கு. அதில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்கள், சேர்க்கக்கூடிய பொருள்களில் எந்தெந்த உணவுகளில் என்னென்ன மாதிரியெல்லாம் நமக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய சத்துக்கள் எது இருக்கோ அந்த மாதிரிலாம் சேர்த்து வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம சாப்பிடும் போதுல வந்து இதை எந்த அளவு சாப்பிடலாம், எந்த அளவு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழிமுறையில் எடுத்துக்கிட்டு அதோட நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களுக்கும் பேர் சொல்ல முடியாத என்னென்னமோ வியாதிகள் நிறைய வருது. அது வந்து காரணம் வந்து அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்கள் இருந்தால் வருது. அதில் இதய சம்பந்தமான நோய்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நம்ம சாப்பிடக்கூடிய பயன்படுத்தக்கூடிய எண்ணெய், வனஸ்பதி அந்த மாதிரி இதில் இருந்து நிறைய வருது. இன்னைக்கு நம்மளுடைய இந்த ஜூமுடைய மெயின் டாபிக்கே என்னன்னா, எப்படி அந்த டிரான்ஸ் ஃபேட் அப்படிங்கிறத வந்து நம்ம உடல்ல வந்து எப்படி நம்ம வந்து வெளியேற்றுறது, அதை சேர்க்காம இருக்கிறதுக்கு எப்படி தவிர்க்கிறது, அதை எப்படி பலதரப்பட்ட கூட்டாளிகள்லாம் ஒன்று சேர்ந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து அதை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்கலாம், குறைச்சி நம்ம மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தோட செயல்படக்கூடிய சிஏஜி, அதாவது சிட்டிசன்ஸ் கன்சியூமர் அண்ட் சிவிக் ஆக்ஷன் குரூப் அப்புறம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இதில் மையப்படுத்தி நிறைய மாவட்டங்கள், எல்லா மாவட்டங்களிலும் எடுத்து போயிட்டு இருக்கு. அதில் நம்ம தேனி மாவட்டத்திலையும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக விடியலையும் எங்களையும் சேர்த்துருக்குறாங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அவங்களோட இணைந்து செயல்படுவதற்கு. ஏற்கனவே அவங்களோட சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம் தேனி மாவட்டத்திலேயும். திரும்ப 2வது ப்ரோக்ராமாக பண்ணுறோம். ஆனால் அது இல்லாமல் நிறைய தொடர்புகள் அவங்களோட எங்களோட இருக்குது, எங்களுக்கும் அவங்களுக்கு இருக்குது. ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் தேனி மாவட்டத்தில் இன்றைக்கி நாங்கள் அதை ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக எல்லா பலதரப்பட்ட கருத்தாளர்கள் இங்கே பங்கேற்றிருக்கிறோம். உதாரணமாக எஃப்எஸ்எஸ்ஐயிலிருந்து டாக்டர் நவநீதன், அதேமாதிரி இதுக்கு வாழ்த்துறை சொல்வதற்காக இன்னாகுரல் துவக்கி வைக்கிறதற்காக நம்மளுடைய நபார்டுடைய ஏஜிஎம் திருமதி புவனேஸ்வரி, டாக்டர் கிருத்திகா,
அதேமாரி அவங்க சவிதா, அவங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் சிஏஜி. அப்புறம் நிறைய எஃப்எஸ்எஸ்ஏ உடைய போடி லெவல், தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிளாக் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளும் கலந்துருக்கிறாங்க. இதோட ஹோட்டல்ஸ், மீடியா பர்சன்ஸ், உதாரணத்துக்கு தினமலர், தினகரன், தினமணி, இவங்கெல்லாம் வந்து கலந்துருக்கிறாங்க. அவங்கள அனைவரையுமே கலந்துக்கிட்டு இந்த தகவலை வந்து நம்மளோட மட்டும் இல்லாமல் எல்லா பகுதியிலும் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒத்துழைப்பையும் கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்பை, இந்த நிகழ்ச்சியை துவக்குவதற்கு உங்களை எல்லாம் இன்னும் ஒரு வரவேற்பு. இந்த நிகழ்ச்சியை முறையாக துவங்குவதற்காக, இந்த நிகழ்ச்சியை பற்றிய ஒரு முன் அறிமுகம் கொடுப்பதற்காக அவங்க திருமதி சரோஜா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நான் ஹேண்ட் ஓவர் பண்ணதில் மிக்க மகிழ்வு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ சார் சொன்ன மாதிரி என்னோட பேரு சரோஜா. நான் வந்து சிட்டிசன் கன்சியூமர் அண்ட் சிவிக் ஆக்ஷன் குரூப் எங்களுடைய தன்னார்வ தொண்டு நிறுவனம். நாங்க சென்னையில இருக்கோம். 35 வருடங்களாக இயங்கி வர ஒரு நிறுவனம் ஆக்சுவலா. ஸோ எங்களோட மெயின் ஃபோக்கஸ் ஏரியாஸ் ஆஃப் ஒர்க் வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அண்ட் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இது ரெண்டும் வந்து எங்களுடைய மெயின் ஏரியாஸ் ஆஃப் ஒர்க். ஸோ இதுல வந்து அஃப்கோர்ஸ் சிவிக் இஷ்யூஸ் எல்லாமும் நாங்க வந்து சென்னை ஃபோக்கஸ்டா இருக்கிற சிவிக் இஷ்யூஸ் எல்லாமும் நாங்க வந்து ஹேண்டில் பண்றோம். ஸோ இதுல இன்னைக்கு வந்து நம்ம பேச போற டாபிக் வந்து சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் வித்தியாசம். ஏன்னா நம்ம பொதுவா வந்து நியூட்ரிஷன் பத்தி எல்லாம் பேசுவோம், உடல் ஆரோக்கியத்து அண்ட் நல்ல ஆரோக்கியமான உணவு உண்ணணும் அப்படிங்கறது பத்தி பேசுவோம். ஸ்பெசிபிக்கா வந்து டிரான்ஸ் கொழுப்பு அப்படிங்கறது பத்தி நம்ம வந்து ஜாஸ்தி பேசுறது இல்லை. பட் அந்த டிரான்ஸ் கொழுப்புங்கிறது எது எதுல எல்லாம் இருக்கு, அதனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் மக்களுக்கு நம்மளுடைய உடலுக்கு, மக்கள் இல்ல நம்மளுக்கு, நம்மளுடைய உடம்புக்கு ஏற்படுது, நம்ம அன்றாடம் எத்தனை நம்ம வந்து வாழ்க்கையில வந்து நம்ம இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். அண்ட் வந்து என்ன மாதிரியான உணவுகள்ல இது அதிகமா இருக்கு, இதுக்கு சட்டங்கள் இருக்கா, உலக அளவுல என்ன மாதிரி சட்டங்கள் இருக்கு, இந்தியாவுல என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்கு, அதை வந்து ஏன் நம்ம வந்து சட்டங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பத்தின சில விஷயங்கள்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங் அஸ். என்னன்னா இது வந்து மெயினா நாங்க எங்களோட இது வந்து we wanted to have a multi stakeholder. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம வந்து பிசினஸ் அவங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். பட் நிறைய பேருக்கு வந்து அதை பத்தி தெரியறது இல்லை, அதோட சீரியஸ்னஸ் புரியறது இல்லை. அதனால we thought it would be good if பிசினஸஸும் முக்கியமான பங்கேற்கணும், அவங்களுக்கும் இந்த விஷயம் போய் சேரணும், அவங்களும் அதை ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். அப்கோர்ஸ் நுகர்வோருக்கும் வந்து எதை உண்ணணும் எதை உண்ணக்கூடாது, எதனால என்ன மாதிரியான தீங்கு. சிம்பிள் எக்ஸாம்பிள், எண்ணெயை வந்து நம்ம திருப்பி திருப்பி ஹீட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரெகுலரா நிறைய வீடுகளை விட மெயினா இண்டஸ்ட்ரி, இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம். அதுல வந்து அதனால திருப்பி திருப்பி ஹீட் பண்றதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள், டிரான்ஸ் கொழுப்பு எப்படி அதுல அதிகமாகுது, அதனால என்ன மாதிரி பிரச்சனை அப்படிங்கறதுலாம் பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். அண்ட் உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல சிட்டிசன் கன்சியூமர் அண்ட் சிவிக் ஆக்ஷன் குரூப் சார்பாக வரவேற்கிறேன். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மிஸ்டர் காமராஜ். நாங்க வந்து அவரை வந்து அப்ரோச் பண்ணின உடனே அவர் ரெடியா அக்ரி பண்ணாரு ப்ரோக்ராம் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸும் இம்மீடியட்டா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா எங்களுக்கு வந்து எல்லாரையும் வந்து கான்டாக்ட் அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலா வந்து இண்டஸ்ட்ரியில இருந்தும் சரி மிச்ச ஆஃபீஸர்ஸுக்கும் வந்து அவங்க எங்களோட கோஆர்டினேட் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க இந்த ஈவெண்ட்டுக்கு. அண்ட் டாக்டர் கிருத்திகா லாஸ்ட் மினிட்ல அவங்களை ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். she was kind enough to immediately agree and join us today. Thank you very much, ma'am. And I welcome you all to this event. Thank you very much. Yeah, Savita, over to you. Yes, Dr. Kritika. Okay, உங்களுக்கு முன்னாடி sir. Savita, Miss Yes, Dr. yes. Bhuvneshwari. Yeah. Sir, Dr. Navneethan, DO Kuttapi, Theni district. Welcome to all. I am very happy to join this meeting because I also should have known much about that trans fat. But I know something. சாப்பாடு
ஆயில் இண்டஸ்ட்ரியும் பேக்கரி மேனுஃபேக்சரிங் சொல்லியிருக்கீங்க. பட் இன்க்ளூடிங் ரெஸ்டாரண்ட் சொல்லியிருக்கீங்க. பேக்கரி as well as other manufacturings like snacks, bonda, vadai, veggie, like that. Then mixture, some other things which are normally we are using in our life, day-to-day activities. ஸோ இதில் வந்து இப்போ அடல்ட்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக போச்சு. போப்போ வந்து ரீயூஸ் ஆயில் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அது வந்து எங்களோட ரொட்டீன் இன்ஸ்பெக்ஷன்லேயே தெளிவாக தெரியுது. பட் அதனால வந்து என்ன பின்விளைவுகள் வருது அப்படின்னு சொல்லி மேனுஃபேக்சரருக்கோ விற்கிறவங்களுக்கோ தெரியல, மக்களுக்கும் அதை பற்றி வந்து சரியாக தெரியல. ஸோ it is a position to explain to each and everything, and we have to know very well about that trans fat, what is meant by that, what are the things which is going on routinely. Then we have to know about very well that what are the serious things like hypercholesterolemia, some other things, some communicable diseases, non-communicable diseases, which will be happen prolonged ingestion of these type of trans fat adulteration like that. So please be explained about that. Thank you very much for all, and welcome to everybody once again. சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆபீஸ்ல தான் சார் இருக்கேன். புவனேஸ்வரி மேம் நீங்க உங்களது மியூட் பண்ணிக்கோங்க மேம். ஒரு 1 minute. புவனேஸ்வரி மேம். யா. Actually, ma'am, கவனிக்கல நினைக்கிறேன். Savita, anyway, I think yeah, she's the one. Yeah. Right? Yeah. Sir, நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க சார். Yeah. Yes sir, complete பண்ணிடுங்க sir. Welcome to all ma'am and other bakery manufacturers and oil industries and bakery manufacturing association members, each and everybody. எல்லாத்துக்கும் வந்து எல்லாருக்கும் பேக்கரி மேனுஃபேக்சருக்கு, ஆயில் இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சர்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த ஒரு வணக்கத்தினையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. So much sir. I request Ms. L. Bhuvaneshwari, Assistant General Manager of NABARD, to give the inaugural speech. Good morning, madam. Good morning, and it's a pleasure to attend this CAG Google Meet and Dr. and 1 minute. And I welcome Dr. Navinathan sir and team CAG and the facilitator Vidyal sir for this web meet. It's a right time that you have opened this topic. In the COVID-19 இன்னும் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸா இந்த மாதிரியான ஒரு கூகுள் மீட்டுங்கிறது இட்ஸ் ரியலி a very right time at a right place. So with regard to health and other issues, there are many. Excuse me, புவனேஸ்வரி மேடம், உங்க முகம் வந்து முழுசா தெரியல கொஞ்சம். ரைட். So especially இந்த ஹெல்த் இஷ்யூல the trans fatங்கிறது அந்த காலத்துல நம்ம பாட்டிமா காலத்துல இருந்தே சொல்லுவாங்க, ஒரு எண்ணெயை கூட திருப்பி இது பண்ணானா அந்த ஃபேட் இதுவாயிரும் சொல்லுவாங்க. ஸோ அந்த நல்ல ஒரு அவேர்னஸ் இது கிரியேட் பண்ற ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் 9 மாதிரி வருமுன் காப்பது இந்த மாதிரியான வெப்னார் மூலமா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தினா கண்டிப்பாக இது எல்லாம் போய் சேரணும். இது வந்து நம்மளோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து இட் வில் ரெடியூஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன அவேர்னஸ், ஸ்மால் அவேர்னஸ், ரொம்ப காலமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவேர்னஸ் வந்து
இந்த இனிஷியேட்டிவ் எடுத்ததுல ஐ தேங்க் CAG team and I think you can continue with your webinar. I have some meetings since the Vidyan sir has requested me. Since I am also very much interested in joining this noble cause, I thought of inaugurating, and I'll be moving out after 5 to 10 minutes. Thank you so much, ma'am. All the very best. Thanks a lot, ma'am. I request Dr. Kritika to give her speech on harmful effects of trans fats. Kritika ma'am, நீங்க உங்களுக்கு unmute பண்ணிக்கோங்க. Nandu, unmute. Madam, you have unmuted already. You can speak. We are able to hear you. Good morning, everyone. First of all, at the outset, I would like to thank Mrs. Saroja, CAG, for giving me this opportunity to talk in this forum. Even I think எனக்கும் ஒரு பப்ளிக் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இது போல இந்த டிரான்ஸ் ஃபேட்னா என்ன, அதை பத்தின டீடைல்ஸ் கொடுக்கணும், மக்களுக்கு வந்து விழிப்புணர்ச்சி வரணும். அண்ட் ஆல்சோ த மேனுஃபேக்சரர்ஸ், இவங்களுக்கு என்ன தவறுகள் நடக்குது, இதனால மக்கள் எவ்வளவு படுறாங்கன்னு தெரியணும்னு நானும் ரொம்ப பிரியப்படுறேன். ஸோ நம்ம உணவு வந்து 3 வகையா நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், அந்த மாதிரி 3 கூடவே சேர்ந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் சேர்ந்ததுதான் நம்மளுடைய உணவு. இதுல இந்த நம்ம எடுத்துக்கிற அந்த கொழுப்போட சதவீதம் தினப்படி 20ல இருந்து 35% ஆஃப் ஆல் த டோட்டல் கேலரிஸ் வாட் வி டேக். நம்ம எடுத்துக்கிறது 20ல இருந்து 35% வந்து நம்ம அந்த கொழுப்பு எடுத்துக்கிறோம் டெய்லி. ஸோ அந்த கொழுப்புங்கிறது அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கொழுப்பு வந்து நம்மளுடைய எனர்ஜி சோர்ஸ். நம்மளுக்கு அது பலத்தை எனர்ஜி கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால கொழுப்பு கண்டிப்பா நம்ம உணவுல எடுத்துக்கணும். ஆனா அது எடுத்துக்கிற கொழுப்பு தரமானதா, உடம்புக்கு வந்து நல்லது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு பார்த்து நம்ம எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். இப்ப இந்த நம்ம எடுக்கிற கொழுப்பு வந்து ஃபேட் வந்து ஃபேட்டி ஆசிடா கன்வெர்ட் ஆகி ஈரல் மூலியமா ரத்தத்துல சேருது. இதுதான் நம்மளுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் டெய்லி. இது நம்ம ரத்தத்துல பாத்தீங்கன்னா ட்ரைகிளிசரைடு, HDL, LDLன்னு நம்ம எடுக்கிற கொழுப்பை வந்து பயோமார்க்கர்ஸ், அதாவது நம்ம என்ன டெஸ்ட் பண்ணி இதை கண்டுபிடிப்போம், LDL, HDL, ட்ரைகிளிசரைட்ஸ்ன்னு நம்ம எடுக்கக்கூடிய இந்த கொழுப்பை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுல 2 வகையான கொழுப்பு இருக்கு. குட் கொலஸ்ட்ரால் அண்ட் பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம். இந்த லோ டென்சிட்டி லைப்போ, LDL, இது வந்து ரொம்ப உடம்புக்கு கேடு விளைவிக்க கூடியது. HDL நல்லது. ஸோ இந்த LDL எப்படி வருது, இது எதனால வருது, எங்கிருந்து வருது? நம்ம எடுக்கக்கூடிய உணவுல இருந்து வரக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால், அந்த ஃபேட்டுங்கிறது இந்த மாதிரி LDL மாறுது. ஸோ எதனால அப்படி வருதுன்னா, ஃபேட்டே 2 வகையா நம்ம உணவுல எடுத்துக்கிறோம், நேச்சுரல் அண்ட் ஆர்டிபிஷியல். இந்த நேச்சுரலா கிடைக்கிறது வந்து நல்ல கொழுப்பா மாறிடுது. ஆர்டிபிஷியல் ஃபேட்டா நம்ம எடுக்கிறது வந்து கெட்ட கொழுப்பா மாறுது, LDL மாறிடுது. ஸோ நம்ம பேசிக்கலி LDL கொடுக்குற உணவு வகைகளை தவிர்க்கணும். ஸோ இந்த LDL எந்த ஃபேட்ல இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ் ஃபேட்னு சொல்லுவோம். அதாவது இந்த கொழுப்புலயே கெட்ட கொழுப்பா இந்த டிரான்ஸ் ஃபேட்னு இருக்கு, அந்த உணவுல இருந்தா இந்த LDL வருது. ஸோ நம்ம அந்த LDL தவிர்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, LDL ஒரு உணவு குழாய் எடுத்தீங்கன்னா அது சாஃப்டா வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மையோட இருக்கக்கூடியதுதான் இந்த பிளட் வெசல், ரத்த நாளம் சொல்றோம். நம்ம எடுக்கக்கூடிய கொழுப்பானது அதை போய் இந்த ரத்த நாளத்தை ஃபுல்லா சிமெண்ட் பூசின மாதிரி கவர் பண்ணி இந்த டயமீட்டர், அகலமான தன்மை குறைஞ்சு போயிடுது
அந்த ரத்த பிளட் வெசலுக்கு. சோ காலப்போக்குல அதுல கொழுப்பு படிமனாகி அதனால ரத்த ஓட்டம் அழுத்தத்தோட போய் ஹைப்பர் டென்ஷன், அதுக்கப்புறமா கரோனரி வாஸ்குலர் டிசீஸ்னு உணவு அந்த ஹார்ட்டுக்கு வரக்கூடிய எல்லா ரத்த குழாயும் இந்த கொழுப்பு வந்து அடைச்சிருது. ஸோ ஹார்ட் அட்டாக்ஸ். இதே பிரெயினுக்கு போற ரத்த குழாயெல்லாம் அடைச்சதுன்னா ஸ்ட்ரோக் வருது, அதாவது வாதம் வருது. இந்த மாதிரி இந்த கொலஸ்ட்ரால்ங்கிறது ஹார்மோன்ஸ். கொலஸ்ட்ரால் உடம்புல ஹார்மோன்ஸ் உற்பத்திக்கும் அவசியமா இருக்கு. ஸோ ஹார்மோன்ஸ் எல்லாம் தாறுமாறா ஏறி போயிடுறதுனால சுகர், டயபெட்டிஸ், இன்சுலினுக்கு நம்ம உடம்பு வந்து இன்சுலினுக்கு சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ டயபெட்டிஸ் வருது. இதுக்கு பிறகு லேடிஸ் எடுத்தீங்கன்னா 40% இந்த பேட் கொலஸ்ட்ரால்னால இவங்களுக்கு உடம்புல நீர்க்கட்டு சின்ன வயசுலயே 8 வயசு 9 வயசுலயே வயசுக்கு வந்துடுறாங்க குழந்தைங்க. ரீசன் சின்ன வயசுல இருந்து அவங்க இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபேட் உள்ள டயட் எடுத்துக்கிறதுனால ப்ரிகாஷன் பியூபர்ட்டின்னு சின்ன வயசுல வயசுக்கு வந்துடுறது. முட்டைப்பை சினைப்பையில முட்டையே வளராம பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். பெரியவங்களானோன்னா இவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி, கருத்தரிக்காமல் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அப்புறம் பெரியவங்களானோன்னா அவங்களுக்கும் அகெயின் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், கொலஸ்ட்ரால் அதிகமானதுனால வரக்கூடிய மத்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. ஸோ நம்ம இந்த டிரான்ஸ்ஃபேட் அது உள்ள டயட் எடுக்காம இருக்கணும். ஒரு காலத்துல 20th செஞ்சுரி ஆரம்பத்துல ஹோட்டல் பிசினஸ்ல ஒரு உணவை வந்து நம்ம வீட்டுல தினப்படி சாப்பிட்டாலும் ஹோட்டலுக்கு நம்ம போனது என்னன்னா ஒரு நல்லதொரு சாப்பாடை சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல போறோம். அதே எண்ணம் தான் அவங்களுக்கும் இருக்கு. வரவங்களுக்கு நல்ல உணவை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த உணவை ஸ்டேபிளா, ஹெல்த்தியா அண்ட் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு, ஷெல்ஃப் லைஃப் அதிகமா இருக்கிறதுக்காக சில பொருள் அந்த போடுற எண்ணெயை வந்து அவங்க அந்த டிரான்ஸ்ஃபேட் உள்ள அந்த பொருளா அவங்க மாத்திடுறாங்க. பார்ஷியல் ஹைட்ரோஜனேஷன் சொல்லுவோம். அந்த எண்ணெய சாலிடாவே எப்பயுமே இருக்க மாதிரி, ரூம் டெம்பரேச்சர்லயே சாலிடா இருக்க மாதிரி அவங்க வச்சிடுறதுனால ஜனங்களுக்கு இது பிற்காலத்துல பெரிய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ இப்ப கொண்டு வந்து விட்டுருக்குது. ஸோ நம்ம வந்து ஜனங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம வாங்குற பொருள்ல டிரான்ஸ்ஃபேட் கண்டென்ட் எவ்வளவு இருக்கு. ஏன்னா WHO உடைய அப்ரூவல் படி இவங்க கொடுக்கறது less than 1% டிரான்ஸ்ஃபேட் இருக்குன்னா அவங்களோட லேபிளிங்ல டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீன்னு கொடுத்துடுறாங்க. ஸோ நம்ம டிரான்ஸ்ஃபேட் இல்லையேன்னு சொல்லி குழந்தைங்க அதை அதிகமா சாப்பிடுறதுனால கொஞ்சம் கொஞ்சமா less than 1%க்கு இருக்கிற போது நிறைய அதிகமா சாப்பிடும் போது நம்மளோட உடம்புல டிரான்ஸ்ஃபேட் கண்டென்ட் அதிகமாயிடுது. ஸோ இப்ப ஜனங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இயற்கை இயற்கை இயற்கை. 30 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் ஃபாலோ பண்ணோமோ அதை இப்ப தொடர்ந்து அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தோம். நம்ம உணவு பழக்க வழக்கம் வேற. அது நம்ம கடைபிடிக்கிறத விட்டுட்டு வெஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல நம்ம அதே மாதிரி குழந்தைங்க பீட்சா சாப்பிடுறது, டோனட் சாப்பிடுறது, பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடுறது, இதுல எல்லாம் இந்த டிரான்ஸ்ஃபேட் கண்டென்ட் அதிகமா இருக்கு. பீஃப், போர்க்கு அதுல எல்லாம் அதிகமா இருக்கு. சோ எதுல அதிகமா இல்ல அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எந்த ஃபுட்டுல அது இல்லைன்னு பாத்துக்கணும். அதை குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கப்படுத்தணும். இது வரைக்கும் நடந்த டேமேஜ் பரவாயில்ல. இதுக்கு பிறகு அது ஜனங்க மத்தியில அவேர்னஸ் கிரியேட் ஆகி இந்தந்த பொருள் தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இதை கண்டிப்பா பேன் பண்ணணும், இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஜனங்க தான் சொல்லணும். அதே மாதிரி ஹோட்டல் பிசினஸ் பண்றவங்க ஆர் பேக்கரி, மெயினா கேக், சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம் எல்லாத்துலயும் இந்த பார்ஷியல் ஹைட்ரோஜனேட்டட் ஆயில தான் யூஸ் பண்ணி மேயோனீஸ் எல்லாத்துலயும் இதுதான் இருக்குது. சோ இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஹெல்த்தியா இருக்க மாதிரி ஆர்கானிக்கா கன்வெர்ட் பண்ண பொருளை தான் சாப்பிடணும். இல்லைன்னா அந்த பொருளை பேன் பண்ணணும்னு அரசாங்கமும் ஒரு முடிவுக்கு வரணும். நிறைய பண்றாங்க அரசாங்கம். ஆனா இதையும் மீறி சிறு வியாபாரிகளோ ஆர் இந்த லேபிளிங்ல வந்து
கணக்கு இருக்கு. 5 மில்லிமீட்டர்ஸ் தாண்டின அளவு சைஸ்ல தான் இந்த பொருள்ல எத்தனை டிரான்ஸ்பேட் இருக்குன்னு போடணும்னு இருக்கு. இவங்க சின்னதா அந்த லேபிள்ல சின்னதா டிரான்ஸ்பேட் இவ்வளவு இருக்கு, இவ்வளவு பாம் ஆயில் கலந்துருக்கும் அப்படிங்கறத கொட்டையா எழுதாம சின்னதா போட்டுறாங்க. இதெல்லாம் பொதுமக்கள் கரெக்டா பார்த்து இந்த பொருள்ல இவ்வளவு டிரான்ஸ்பேட் இருக்குன்னு வாங்கினாங்கன்னா நம்ம வருங்கால சந்ததியினரை நம்ம ஒரு கார்டியோவாஸ்குலர் டிசீஸோ ஒரு இன்ஃபர்டிலிட்டி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களோட ஓபில 15-20 பேஷண்ட் டெய்லி வர்றாங்க குழந்தையின்மை. எல்லாரும் ஆவரேஜை தாண்டி அதிகப்படியான வெயிட்டோட வர்றாங்க. சோ இது ஜனங்க கண்டிப்பா இத பத்தி எல்லாம் யோசிச்சு இவ்வளவு வெயிட் ஒபிசிட்டி எதுன்னு எங்கிருந்து வந்தது, என்ன சாப்பிட்டோம், நல்லா நார்மலா தான் வெஜிடேரியன் டயட் சாப்பிடுறோம், அப்ப கூட நம்ம ஏன் இவ்வளவு குண்டா இருக்கோம், ஏன் சுகர் வந்தது, நான்வெஜ் சாப்பிடுறோம், வீட்டுல தான் செஞ்சு சாப்பிட்டோம், அப்ப கூட ஏன் நம்மளுக்கு ஹார்ட் டிசீஸ் வந்தது, ஆர்த்ரைட்டிஸ், இதெல்லாம் காமன் கம்ப்ளைண்ட்ஸ் இந்த டிரான்ஸ்பேட்னால. சோ இந்த டிரான்ஸ்பேட் உள்ள உணவை தவிர்த்தாக்க ஜனங்க நல்லா இருப்பாங்கங்கறத ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் ஜனங்க தான், கன்சியூமர் தான் இது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் வியாபாரம் பண்றவங்க அவங்களும் அவங்களுடைய மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி இந்த பொருள் இதுல அதிகமா இருக்கு, சோ இது நம்ம காஸ்டுக்காக இவங்க குவாலிட்டிய காம்ப்ரமைஸ் பண்ணாம இவங்க செஞ்சாங்கன்னா நாடும் நல்லா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு வெபினார் மூலியமா இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ சோ மச் மேம். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. நீங்க ஓவரால் எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க, எல்லாருக்குமே புரியும்படியும் அது இருக்கும். ஸோ எல்லாரோட பொறுப்பும் நீங்க அழகா எடுத்து சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ வெரி மச் சரோஜா. I'll get back to you. Bye. மேடம், டிரான்ஸ்போர்ட் ஃபுட் எதாவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். எஸ் சார். சார் நம்ம சார் ஓகே சார். மேம் சொல்லுங்க மேம். சார் நேச்சுரல் டிரான்ஸ்பேட்ங்கிறதே though we claim it is natural foodலயும் டிரான்ஸ்பேட் இருக்குன்னு சொன்னாலும் அது ஆர்டிபிஷியல் தான். இப்ப நேச்சுரலா நம்ம யூஸ் பண்றது நம்ம கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவோம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். இப்ப லேட்டஸ்டா நம்ம ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சஃபோலா, சன்ஃப்ளவர் ஆயில், சாஃப்ளவர் ஆயில் இதெல்லாம் நம்ம ரெகுலரா உணவுல யூஸ் பண்ணலாம். பீட்சா, பர்கர், கேக்கு, பேஸ்ட்ரீஸ், ஃப்ரைடு பொருள் எல்லாமே எல்லாத்துலயும் டிரான்ஸ்பேட் அதிகமா இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்த்துக்க வேண்டி இருக்கும். பாம் ஆயில், கோகோ பட்டர், ஹோல் மில்க், அதாவது டோன் பண்ணாம கொழுப்பு நீக்கப்படாத பால், அதுலயும் ஃபேட், டிரான்ஸ் ஃபேட் அதிகமா இருக்கு. அதெல்லாம் நம்ம எடுத்துடணும். ஐஸ்கிரீம், கேக்கு இதெல்லாம் விட்டுறலாம். வேற சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சார். டாக்டர் மேடம், அந்த கொழுப்பு பாம் ஆயில் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஆமா. ஆனா அது கவர்மெண்ட்லயே ரேஷன் கடையில எல்லாம் கொடுக்குறாங்களே, அது இந்த மாதிரி கெட்ட கொழுப்பு, அந்த டான்ஸ் கொழுப்பு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் கவர்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இல்லைங்களா? கண்டிப்பா சார். கவர்மெண்ட் ஒரு அளவுதான் அவங்களால பண்ண முடியும், சொல்ல முடியும். காஸ்ட், நீங்க பாம் ஆயில் என்ன, ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்காங்கன்னா 4 லிட்டர் கொடுக்கறது இல்லையே, 4 லிட்டர் கொடுக்கறது இல்லைங்களா? நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் பாம் ஆயில் யூஸ் பண்ணி பொரிச்சு சாப்பிடுறது, டீப் ஃப்ரை பண்றது, அது ரொட்டீனா அது கூட சேர்த்து பாம் ஆயிலோட மத்தது ஒரு போர்க்கு, பீஃப், டீப் ஃப்ரைடு மட்டன், ஒரு கை அளவு, இவ்வளவுதான், ஒரு பாம் அளவு தான் நம்ம மீட் சாப்பிடலான்னு கணக்கு இருக்கு. நம்ம அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுறோமா? ஒரு தட்டு நிறைய சாதம் போடுறோம், அதுல எண்ணெயை நிறைய ஊத்தி குழம்பு வச்சு கூடவே டீப் ஃப்ரைடா நல்லா சாப்பிடுறோம். இதெல்லாம் கவர்மெண்ட் சொல்லலையே. ஒரு குடும்பத்துக்கு 2 லிட்டர் போதும், இல்ல 1.5 லிட்டர் போதும், அப்படிதான் அவங்க கணக்கு பண்ணி கொடுக்குறாங்க. குடுக்குற எண்ணெய 2 நாள்ல இல்ல 1 வாரத்துல முடிச்சிட்டு திரும்பி இவங்க வாங்க தானே செய்யறாங்க. கவர்மெண்டால நல்ல கடலை எண்ணெய், நல்ல எண்ணெய் எல்லாம் கொடுக்க முடியாதே. அவங்களுக்கு கொடுக்க முடியாது இதுதான், இவ்வளவுதான்னா அதுக்குள்ள இவங்களும் சமையல் பண்ண பழகிக்கணும். இருந்தாலும் ஒரு நல்ல கன்சூமர், நல்ல மக்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறது கவர்மெண்டுடைய
முக்கியமான பொறுப்பு இல்லைங்களா? சார் கவர்மெண்டோட பொறுப்பு தான் இல்லைங்கள. என்னுடைய வாதம் என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்மள இப்படி பாத்துக்கணும். நம்ம என்ன தப்பு பண்றோம், எங்க நம்ம சரிஞ்சு போறோம் அப்படி நம்மளும் பாத்துக்கணும். ஏன் ஜனங்க வந்து இவ்வளவுதான் கொடுக்குறாங்கன்னா, இல்ல எனக்கு பாம் ஆயிலே வேண்டான்னு வாங்காம விட்டுறலாமே. முடியலையே, அவங்களாலையும் நல்ல தரமான கடலை எண்ணெயோ இல்ல நல்லெண்ணெயோ இல்ல அஃப்ளூயன்ட் பீப்புள் அவங்களால ஆலிவ் ஆயில் வாங்க முடியும். மத்தவங்களால இதுதானே வாங்க முடியும். சன்ஃபிளவர் ஆயில் வாங்க முடியும், இல்ல சாஃப்ளவர் வாங்க முடியும். இதுதான் அவங்களால வாங்க முடியும். அப்போ இந்த கொடுக்கிற இந்த இதுக்குள்ள இந்த பிரச்சனை இந்த பாம் ஆயில் கவர்மெண்ட் கொடுக்கறதுனால இத சாப்பிட்டுட்டு இருக்கிற ஜனங்களுக்கு வர்றது இல்ல சார். நம்ம பேசுற ஜனங்களே வேற. அவங்க லோவர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் அஃப்ளூயன்ட் கிளாஸ் பத்தி தானே நம்ம பேசுறோம். அவங்க இதெல்லாம் யூஸ் பண்றதே இல்லையே. இந்த பாம் ஆயில் கவர்மெண்ட் கொடுக்கறது அவங்க யூஸ் பண்றது இல்லையே. கவர்மெண்ட் அந்த மாதிரி ஜனங்களுக்கு கொடுக்கறதும் இல்லையே. வசதியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறது இல்லையே. என்னன்னா இந்த பாக்கெட் அந்த இதெல்லாம் வந்து உணவு மேடம் இல்ல நீங்க பேசி ஐ வுட் லைக் டு ஷேர் மை ஒபினியன். நீங்க பேசி பிடிங்க சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்கெட்டு மத்ததெல்லாம் போடுறோம்ல மேடம், அதுல வந்து உணவுப் பொருள்கள் எந்தெந்த அளவு கலந்துருக்கு அப்படிங்கறத சின்ன எழுத்துல போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். ஏன் அதை வந்து இந்த ஃபாண்ட் சைஸ் இந்த அளவுலயாவது இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 மில்லி பாக்கெட் அப்படின்னா அந்த பாக்கெட்ல இந்த லெட்டர்ஸ் கொஞ்சம் பெருசா தெரியற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்த கூடாதா? கண்டிப்பா சார், அததான் இப்ப நம்ம சொன்னோம். 5 மில்லிமீட்டர் தாண்டி சைஸ்ல போடணும் அந்த ஃபாண்ட் சைஸ். ஜனங்களுக்கு சார் முதல்ல திருடுறவனுக்கு இருந்தாதான், திருடுறதுக்கு பொருள் கொடுக்கறவன் இருந்தாதான் திருடன் உருவாகுறான். சோ நம்ம ஜனங்களுடைய மத்தியில இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணும். இவங்க வாங்காம போனா அந்த பொருள் அப்படியே தானே சார் கிடக்கும். இவங்க பார்த்து வாங்கணும். ஜனங்களுக்கு நம்ம அத நம்ம இன்சிஸ்ட் பண்ணி சொல்லணும். இந்த மாதிரியான வெபினார்ஸ் மூலமா நம்ம எப்படி ஒரு பொருளை எக்ஸ்பைரி பார்த்து வாங்குறோம், அதே மாதிரி ஃபேட் கண்டென்ட் எவ்வளவு இருக்கு, மேலை நாடுகள்ல எது பார்த்தாலும் உடனே அதுல எவ்வளவு கேலரிஸ் இருக்கு, எவ்வளவு ஃபேட் கண்டென்ட் இருக்குன்னு அந்த சின்ன குழந்தையில இருந்து அவங்க அறிவுறுத்தி அது பழக்கப்படுத்தி கொண்டு வர்றாங்க. நம்மளுக்கு இப்பதான், நம்ம எப்பயுமே கொஞ்சம் லேட்டா இருப்போம், அதே மாதிரி இப்பதான் இது நம்மளுடைய யங்கர் ஜெனரேஷனுக்கு இப்பதான் கத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு ஹோல் மில்க் மொத்தமா கொழுப்போட ஒரு பால்ல எவ்வளவு கிடைக்குதோ கேலரிஸ், அதே தான் அதுல இருக்கிற கொழுப்பை நீக்கினாலும் என்ன கேலரி கிடைக்குமோ அது கிடைக்க போகுது. நம்ம வந்து இல்ல எருமை பால் தான் ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு லிட்டர் வாங்கினா 50 பேர் காஃபி குடிக்கலாங்கிற மென்டாலிட்டியில இருக்கும். அதெல்லாம் மாத்திட்டு தண்ணியா பால் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தேவையான சத்து அதுல கிடைச்சிருது, அந்த மாதிரி ஜனங்களுக்கு தான் அந்த எண்ணம் வரணும். இந்த மாதிரியான பொருள் நான் வாங்க மாட்டேன், இதுல இவ்வளவு இருக்கு எண்ணெய், அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன். இவங்க ஒரு 10 பேருக்கிட்ட இத பாக்குற இன்னைக்கு பல பேரு ஒரு 10 பேருக்கு சொன்னாங்கன்னா அந்த பொருள் எப்படி வாங்க போறாங்க? Thank you, ma'am. Thank you, Saroja. Yeah, thanks. Madam, I have one small doubt, Dr. Madam. ஆக்சுவலி நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி பாமாலி வெண்ணெய் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இதுதான் கொடுக்குறது. ஐ அக்செப்ட். ஏன்னா கவர்மெண்ட் வி ஆர் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் நம்ம எல்லாருமே வி ஆல் ஃபார்ம் இஸ் டெமோக்ராட்டிக் செட்டப். ஆனா ஆஸ் அ டாக்டர் யூ கேன் ரேஸ், வி கேன் அசோசியேஷன் கேன் ரேஸ் ஆல் தீஸ் இஷ்யூஸ். ஏன்னா லோயஸ்ட் ஆஃப் த லோயர் பீப்புள் தான் வந்து அவங்களால எக்ஸ்பென்சஸ் எதுவும் பண்ண முடியல, அவேர்னஸ் இல்லாம இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்றாங்க. யூ ஆர் சேயிங் மிடில் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் தே ஆர் நாட் டிபெண்டிங் அப்பான் த ரேஷன் பாமாலி எண்ணெய். கரெக்ட் தான் எல்லாமே. நம்மளுக்கு என்னன்னா we want to save all the 130 crores of people of India இல்லையா, அதுதான் வழக்கம். அது நம்ம வந்து I know very well that system is that each and ஒரு single personால எதுவும் முடியாது. As a doctor you can raise, madam, we can have some association, you can raise this issue. You have conducted this webinar and people have conveyed their this thing. Ration shopல அதே கடலெண்ணெயை கொடுக்கலாமே இல்லையா, 1/2 லிட்டரா கொடுக்கலாம். If the government is not able to afford 1 liter, 1/2 லிட்டர் கொடுத்தாலும் அது குவாலிட்டியா கொடுத்தாங்கன்னா நம்ம ஏழை மக்களுக்கு கவர்மெண்டோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் குறையும்.
இல்லையா அந்த மாதிரி. அதனால ப்ளீஸ் கன்வே மேடம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you, Madam. Dr. Ms. Bhuneshwari, ungalோட comments are taken in the right spirit, and we do engage with the government, with the civil supplies department and other departments on this. So yes. Yeah. Thank you so much, Saroja. Thank you so much. Yeah, your comments are well taken. Thank you. Yeah. இப்போ நம்ம குளோபல் அண்ட் இந்தியா ஸ்பெசிபிக் பாலிசி சொல்யூஷன்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபேட்ஸ் பார்க்கலாம். நான் ஒரு பிரசன்டேஷன் ஷேர் பண்றேன் எல்லாருக்கும். ஸோ நாங்க வந்து கடந்த 2 வருடங்களா நாங்க இந்த ஏரியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அவேர்னஸ் மெட்டீரியல் வி ஹேவ் ப்ரிப்பேர்ட் அண்ட் வி ஆர் ஷேரிங் வித் கன்சியூமர்ஸுக்கு நிறைய போஸ்டர்ஸ் இது பத்தின அவேர்னஸ்க்காக. அண்ட் வந்து ஒரு சர்வே ஒன்று பண்ணினோம் எல்லா கேட்டகரி ஆஃப் கன்சியூமர்ஸும். ஆக்சுவலா லைக் ஜென்ரல் கன்சியூமர்ஸ், டாக்டர்ஸ், இண்டஸ்ட்ரி, hotels, oil industry, hotel and bakery owners association, அவங்க எல்லாரையுமே வந்து அந்த சர்வே பண்ணினதுல லைக் வந்து பார்த்தப்போ என்னன்னா ஜெனரல் கன்சியூமர்ஸ் மத்தியில வந்து அவேர்னஸ் வந்து ரொம்பவே குறைவா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணோம். எங்களோட சர்வே ரிசல்ட்ல வந்த ஃபைண்டிங் அது. அதுக்கப்புறம் 80% மேல வந்து டிரான்ஸ்ஃபேட்னா என்ன, அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்னு பாத்தீங்க, இன்னொரு முக்கியமான ஒரு கிளாரிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படி பார்த்தோம்னாக்கா, லைக் எல்லா கேட்டகரி மக்களும் வந்து லேபிள் ஒழுங்கா படிக்கிறது இல்லை அப்படிங்கிறது. ஆக்சுவலா தட் வாஸ் அனதர் இது தட் வாஸ் குவைட் ரிவீலிங் ஆக்சுவலி. என்னன்னா இன்க்ளூடிங் எல்லா கேட்டகரியுமே less than 12% ஆஃப் த பீப்புள் தான் வந்து ப்ராப்பரா லேபிள்ஸ் பாக்குறாங்க, நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாக்குறாங்க. ஏன்னா முக்கால்வாசி பேர் வந்து எம்ஆர்பி இது விலை பாக்குறாங்க, அதோடைய எக்ஸ்பைரி டேட் பாக்குறாங்க. அட்லீஸ்ட் டு தட் எக்ஸ்டென்ட் பாராட்டணும், ஏன்னா அட்லீஸ்ட் எக்ஸ்பைரி டேட் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு. பட் தென் அதை தாண்டின விஷயங்கள், அதுல இன்கிரீடியன்ஸ் என்ன இருக்கு, நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்கு, என்ன இருக்குங்கிறதுலாம் வந்து less than 12% ஆஃப் த பீப்புள் தான் அக்ராஸ் ஆல் கேட்டகரிஸ் வந்து பாக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனா எங்களுக்கு வந்துச்சு நாங்க எங்களுடைய சர்வே ஃபைண்டிங்ல. அதனால வந்து வி தாட் இன்னுமே நம்ம வந்து மக்கள் கிட்ட அதிகமா ரீச் பண்ணணும். நம்மளால முடிந்த அளவுக்கு வி ஷுட் லைக் இன்ஃபார்ம் கன்சியூமர்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பத்தி. ஏன்னா லேபிள் பாக்குறதுங்கிறது அட்லீஸ்ட் வி வில் நோ, ஒரு இன்ஃபார்ம்டு சாய்ஸ் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு லேபிள் படிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இஸ் சம்திங் தட் ஐ தாட் ஐ ஷுட் டெல் ஹியர். Savita, please go ahead. Sorry to have interrupted you. Thank you so much. ஆல்ரெடி சிஏஜி பத்தி மேடம் சொல்லிட்டாங்க. ஸோ 35-year-old ஆர்கனைசேஷன். நாங்க ஒர்க் பண்றது நுகர்வோர் பாதுகாப்புக்காகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காகவும் அப்படின்னா. ஸோ இந்த டிரான்ஸ் கொழுப்பு அதை வந்து நீக்கணும் நம்மளோட உணவு சங்கிலியில இருந்து அப்படின்றதுக்கு வி ஆர் ஒர்க்கிங் மோர் தேன் ஒரு 1.5 year நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டிரான்ஸ் கொழுப்பு அப்படின்னா என்ன? ஸோ இங்கிலீஷ்ல டிரான்ஸ் ஃபேட்ஸ்ன்னு சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேர் டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும். TFAன்ட்டு ஷார்ட்டா சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆக்சுவலி 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து இயற்கையா காணப்படுற டிரான்ஸ் கொழுப்பு, இன்னொன்னு செயற்கையா உருவாக்கப்பட்ட டிரான்ஸ் கொழுப்பு. இப்ப நமக்கு வந்து தீங்கு எது விளைவிக்கும், நமக்கு எதுல மெயினா பிரச்சனை அப்படிங்கறது பார்த்தா இந்த செயற்கையா உருவாக்கப்படுற டிரான்ஸ் கொழுப்பு. ஸோ இதனால நம்மளோட உடலுக்கு எந்த வகையிலயும் ஒரு நல்லது அப்படிங்கிறதே கிடையாது. இது தேவையில்லாத ஒரு இன்கிரீடியன்ட் தான். ஸோ இந்த டிரான்ஸ் கொழுப்பு அப்படிங்கிறது நம்ம இயற்கையா எது இதுல எல்லாம் பார்க்கலாம்னா, இந்த பால், மேடம் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள், அப்புறம் மாமிசம், இதெல்லாம் இயற்கையாகவே காணப்படும். பட் செயற்கையா பாத்தீங்கன்னா எந்த ஒரு வெஜிடபிள் ஆயிலையும் பார்ஷியலா ஹைட்ரோஜனேட் செய்வதன் மூலமா நம்ம செயற்கையா இந்த டிரான்ஸ் கொழுப்பு அப்படின்றது உருவாக்கப்படுது. which is also called as industrially produced trans fat அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இதனால ஒரு சில அட்வான்டேஜஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க, நமக்கு வந்து இதுக்கு ஒரு என்ஹான்ஸ்டு டேஸ்ட் கொடுக்குது. நமக்கு பஃப் செய்யணும்னா, சமோசா செய்யணும்னா, நம்மளோட செய்யற பன் வந்து நல்லா சாஃப்டா வரணும், ஃப்ளஃபியா வரணும். அந்த மாதிரி இருக்கும் போதுலாம் இந்த டிரான்ஸ் கொழுப்பு அப்படிங்கிறது சேர்க்கப்படுது. ஸோ நமக்கு ஏத்த மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்குது, சீக்கிரமா கெட்டு போகாம இருக்கும். முக்கியமான விஷயம் வந்து மற்ற பொருட்களை கம்பேர் பண்ணும்போது இதனோட விலை வந்து கம்மியா இருக்கு. பட் சில அட்வான்டேஜஸ் நமக்கு கொடுக்கறதுனால இந்த டிரான்ஸ் கொழுப்பு அப்படிங்கிறது பரவலா
எல்லா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்லயும் எல்லா ஃபுட் பிசினஸ் ஆப்ரேட்டர்ஸ் கிட்டயும் நம்மளோட வீடுகள்லயும் இந்த டிரான்ஸ் கொழுப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஆல்ரெடி ரீயூஸ் பண்ண குக்கிங் ஆயிலை பத்தி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நம்ம ஒரு தடவை பயன்படுத்தின எண்ணெயை மீண்டும் மீண்டும் நம்ம சூடு பண்ணி பயன்படுத்துவதன் மூலமாக நம்ம வீடுகள்லயோ இல்லைன்னா கடைகள்லயோ வந்து நம்மளே வந்து டிரான்ஸ் கொழுப்பை செயற்கையான வகையிலே நம்ம வந்து உருவாக்குறோம். ஸோ அதனாலயும் வந்து யூஸ் பண்ண எண்ணெயை திருப்பி திருப்பி யூஸ் பண்ணி செய்யற உணவுப் பொருட்கள்லயும் இந்த டிரான்ஸ் கொழுப்பு அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து எதுலலாம் இந்த டிரான்ஸ் கொழுப்பு பார்க்கப்படலாம் அப்படின்னா வனஸ்பதி நெய், மார்கரைன்ஸ், ஃபேட் ஸ்ப்ரெட்ஸ், தென் இந்த மாதிரியான பேக்கரி ஷார்ட்னிங்ஸ், இது மாதிரியான இன்கிரீடியன்ஸ்ல எல்லாத்துலயுமே டிரான்ஸ் கொழுப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி செய்யற எந்த ஒரு உணவுப் பொருட்கள்லயும் டிரான்ஸ் கொழுப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஹெல்த் இம்பாக்ட் பத்தி டாக்டர் கிளியரா சொல்லியிருக்காங்க. மெயினா வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸோட பாதிப்பு தான் இந்த டிரான்ஸ் கொழுப்பு உட்கொள்வதனால ஏற்படுறது. அதுல ரொம்ப மேஜரா பார்த்தா கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். ஸோ இதனால உலக அளவுல 5 லட்சம் உயிர்கள் வந்து இறக்கின்றன. நம்ம FSAயோட கூற்றுப்படி நம்மளோட இந்தியாவுல ஒரு வருஷத்துக்கு 60,000க்கும் மேற்பட்ட உயிர்கள் இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்னால இறந்து போறாங்க. மெயினா வந்து இந்த டிரான்ஸ்ஃபேட்ஸ் தான் ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டரா அதுக்கு இருக்கு. இதுல வந்து உலக அளவுல பார்த்தாக்க நம்ம 2023க்குள்ளார இந்த டிரான்ஸ் கொழுப்பை நம்ம நீக்கணும்னா 10 மில்லியன் உயிர்களை வந்து நம்ம வந்து காக்க முடியும் இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்ல இருந்து. ஸோ நம்ம சாப்பிடுற அந்த ஒரு கேலரியிலயும் ஒரு 2% டிரான்ஸ் கொழுப்பு இருந்தாலே நமக்கு வந்து 23% ஆஃப் இதயம் சம்பந்தமான நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு அதிகப்படியா இருக்கு. WHO அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க, பிகாஸ் இந்த டிரான்ஸ் கொழுப்பு அப்படிங்கிற பிரச்சனை இந்தியால மட்டும் கிடையாது, எல்லா கண்ட்ரீஸ்லயும் இருக்கு. ஸோ இந்த டிரான்ஸ் கொழுப்பை வந்து நம்ம நீக்கணும் அப்படின்னா WHO என்ன சொல்றாங்க, 2023க்குள்ளார இதை வந்து 2%க்குள்ளார நம்மளோட உணவு சங்கிலியில கொண்டு வந்துடணும். அப்படி கொண்டு வந்தாக்க நம்ம வந்து இத்தனை 10 மில்லியன் உயிர்களை வந்து நம்ம வந்து 2023க்குள்ளார நம்ம வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து ரீப்ளேஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன் பிளான் சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் மாதிரி அவங்க பரிந்துரைக்கிறாங்க. ஒரு கண்ட்ரீஸும் அவங்களோட சூழலுக்கு ஏற்றவாறு அவங்க வந்து மாடிஃபை பண்ணி இந்த பிளானை வந்து அவங்க அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னன்னா இப்ப இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பாலிசிஸ் தேவைப்படுது, என்ன மாதிரியான சோர்சஸ், டயட்ரி சோர்சஸ் தேவைப்படுது அப்படிங்கறத ரெவ்யூ பண்ணி ஸோ இதுக்கான இப்ப டிரான்ஸ் கொழுப்பை உபயோகப்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் பல டிகேட்ஸா. அப்படி இருக்கும்போது அப்ப அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் என்ன அப்படிங்கறத பார்த்து நம்ம பரிந்துரைக்கிறது, அதுக்கான லெஜிஸ்லேஷன் கொண்டு வர்றது, தென் இதை வந்து ப்ராப்பரா மானிட்டர் பண்ணி எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் ப்ராப்பரான அவேர்னஸ். ஏன்னா இது வந்து ஒரு மல்டி ஸ்டேக் ஹோல்டர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இது வெறும் ஒரு சாரார் மட்டும் இதுக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டு அவங்க எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. கவர்மெண்ட்ல ஆரம்பிச்சு கன்சியூமர்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே இதுல வந்து பொறுப்பு இருக்கு. ஸோ எல்லாருக்கும் அதுக்கேற்ற அவேர்னஸ் கொடுத்து தென் கம்ப்ளைண்ட்ஸ்குள்ளார கொண்டு வராங்க அப்படிங்கிறதையும் வந்து அந்த ப்ராப்பர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டையும் வந்து பார்த்து ஒரு கண்ட்ரீஸும் அவங்களுக்கு ஏற்றா போல அவங்களோட பாலிசிஸையும் ரெகுலேஷன்ஸையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் WHO சொல்றாங்க. இதுல 2 வகை சொல்றாங்க. ஒண்ணு வந்து டிரான்ஸ் கொழுப்பு அப்படிங்கிறது we can also say it as partially hydrogenated vegetable oil. இதை வந்து 2%க்கு கம்மியா கொண்டு வந்துடணும் அதனோட இடையில. அப்படி இல்லைன்னா இந்த டோட்டலா பார்ஷியலி ஹைட்ரோஜனேட்டட் வெஜிடபிள் ஆயில பேன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு 2%க்கு கம்மியா கொண்டு வரணும், அப்படி இல்லைன்னா டோட்டலா இந்த பார்ஷியலி ஹைட்ரோஜனேட்டட் வெஜிடபிள் ஆயில பேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாலிசி ஆப்ஷன்ஸ் WHO கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உலக அளவுல எந்த கண்ட்ரி இந்த டிரான்ஸ் கொழுப்பை வந்து அவங்களோட உணவு சங்கிலில இருந்து நீக்கிருக்காங்கன்னா டென்மார்க் தான் நீக்கிருக்காங்க 2003ல. ஸோ இந்த டிரான்ஸ் கொழுப்பு பாலிசிஸை கொண்டு வரதுக்கு முன்னாடியே அவங்களோட இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்னால இறந்து போறவங்களோட எண்ணிக்கையை கணக்கெடுத்து பார்த்த பிறகும் இந்த பாலிசிஸ் அவங்க கொண்டு வந்த பிறகு அவங்களோட இந்த டெத் ரேட் டியூ டு கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் பிகாஸ் ஆஃப் த trans fat consumption பார்க்கும்போது பெரும் அளவு அது வந்து கம்மியாயிருக்கு. ஸோ இதை பார்த்த பிறகு மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆகட்டும் இல்லைன்னா அமெரிக்கன் கண்ட்ரிஸா இருக்கட்டும் மற்ற உலக நாடுகள்லாம் அதை வந்து பார்த்து அவங்களும் அவங்களுக்கு ஏத்தா போல வந்து
பாலிசிஸ் கொண்டு வந்து இதை வந்து பேன் பண்ணிருக்காங்க. ஸோ டபிள்யூஹெச்ஓவும் அதுதான் வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கும் பரிந்துரைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். அர்ஜென்டினா, ஸ்லோவேனியா, சவுத் ஆப்பிரிக்கா, தாய்லாந்து, யுஎஸ்ஏ, கனடா போன்று இப்ப வரைக்கும் பார்த்தாக்க அரௌண்ட் 27 கண்ட்ரீஸ் வந்து இதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஒண்ணு வந்து அவங்க 22%க்கும் கம்மியா கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா டோட்டலா வந்து இந்த PHVOவை அவங்களோட ஃபுட் சப்ளை செயின்ல பேன் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இந்த 2020ல பார்த்தா கூட ஈவன் 2 கண்ட்ரீஸ் பேன் பண்ணிருக்காங்க. சவுதி அரேபியா அதை என்போர்ஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. தென் பிரேசில், இவங்க எல்லாருமே பேன் பண்ணிருக்காங்க. ஸோ FSSAI இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கீர்த்தனா உங்களுக்கு சொல்லுவாங்க. என்னோட கலீக் கீர்த்தனா கண்டினியூ பண்ணுவாங்க. Hello. Yes, Kirtana. Savita, can you hear me? Yes, Kirtana. Yes, I can hear you. கீர்த்தனா, எனக்கு உங்களோட வால்யூமும் கேக்குது. நீங்க பேசலாம் கீர்த்தனா. Hello. எஸ் கீர்த்தனா, கேக்குது நீங்க பேசுறது. Savita? எஸ் சரோஜா. அவங்க பேசுறது கேக்குது, பட் நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்கல போல இருக்கு. ஓகே. கீர்த்தனா, ஓகே. ஸோ அவங்க மறுபடியும் கண்டினியூ பண்றதுக்கு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நானே கண்டினியூ பண்றேன். FSSAI என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஆக்சுவலி நம்ம 2010ல இருந்தே நமக்கு இருக்கிற ஃபுட் பாலிசிஸ்ல இந்த டிரான்ஸ் கொழுப்பை வந்து படிப்படியா கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2013ல நம்மளோட இடையில வந்து 10%க்கும் அதிகமா நம்மளோட டிரான்ஸ் கொழுப்பு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பாலிசி கொண்டு வராங்க. தென் 2015ல வந்து அதை இன்னும் ஒரு படி கம்மி பண்ணி 5%க்கும் அதிகமா, அதாவது இப்ப இருக்கிற கரண்ட் ரெகுலேஷன் என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட எண்ணெயா இருக்கட்டும் இல்லைன்னா ஃபேட்ஸா இருக்கட்டும், இதுல வந்து நம் வெயிட்ல 5%க்கும் அதிகமா டிரான்ஸ் கொழுப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பாலிசி சொல்லுது. சோ இப்ப வந்து டிராஃப்ட் ஸ்டேஜ்ல வந்து என்ன சொல்றாங்க FSAIனா, 2022க்குள்ளாரே நம்ம வந்து இது 2%க்கும் கம்மியா கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது வந்து நம்ம WHO டார்கெட்டை விட ஒரு 1 year அஹெடாவே ஆக்சுவலி FSSAI சொல்றாங்க. இது வந்து அடுத்த வருஷம், அதாவது 2021ல இது வந்து 3%க்காகவும் அதுக்கு அடுத்த வருஷம் 2%ஆகவும் நம்ம வந்து கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி FSAI சொல்றாங்க. ஸோ இதை சீக்கிரமாவே அவங்க வந்து, பிகாஸ் வி ஆல்ரெடி ரீச்ட் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இந்த இயரே முடியுது, சீக்கிரமா வந்து FSAI இதை வந்து இந்த ரெகுலேஷன்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்மளும் வலியுறுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து நம்ம கண்டிப்பா இருக்கிறோம். FSAI சீக்கிரமா இந்த பாலிசிஸை வந்து கொண்டு வந்தா மட்டும்தான் நம்மளோட டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். தென் படிப்படியா அதுக்கு அடுத்து நம்ம அடுத்த நிலை என்னன்னு பார்க்க போனா, நம்ம இந்த டோட்டலா இந்த டிரான்ஸ் கொழுப்பை நம்மளோட உணவு சங்கிலியில இருந்து நம்ம நீக்க முடியும். ஓகே. சோ இதுக்கு யாரெல்லாம் ரெஸ்பான்சிபிள்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு சாரார் சேர்ந்தது மட்டும் கிடையாது. இது வந்து கன்சியூமர்ஸ் மட்டும்தான் இதை வந்து எடுத்துக்கிட்டு அவங்க வந்து இதுக்கான பொறுப்பை பார்க்கணும் அப்படின்றது இல்ல. சோ இது எல்லாருக்குமே இந்த பொறுப்பு அப்படிங்கிறது இருக்கு.
இப்போ ஒரு கன்சியூமர்னு எடுத்தா அவங்க சாப்பிடுற உணவுப் பொருட்கள்ல டிரான்ஸ் கொழுப்பு இல்லாதவாறு இல்ல டிரான்ஸ் கொழுப்பு 2% கம்மியா இருக்கிற மாதிரியான டிரான்ஸ் கொழுப்பு அந்த லேபிள்ல பார்த்து 5% விட அதிகமா இருந்தா டெஃபினட்டா வாங்கக்கூடாது. அது 2% கம்மியா இருந்தா அப்ப அதை நம்ம சூஸ் பண்ணலாம். இல்ல டிரான்ஸ் கொழுப்பே இல்லைன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாலண்டரி லேபிள்லாம் கூட இப்போ ஃபுட் பிசினஸ் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுவும் ரீசெண்டா FSA தான் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அந்த லேபிள் ஒரு ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷன்ல டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீன்ற எழுத்துக்கள் மட்டும் போட்டு இருக்கும். ஸோ அந்த லேபிளை பார்க்கறது மூலமா கூட நம்ம வந்து உணவுப் பொருட்களை வந்து தேர்ந்தெடுத்து நம்ம வந்து உண்ணலாம். அப்படியும் இருக்கு. தென் நம்ம வீடுகள்லயும் வந்து ஒரு தடவைக்கு மேல பயன்படுத்தின எண்ணெயை திருப்பி சூடு பண்ணி பயன்படுத்தக்கூடாது. ஸோ இது மாதிரியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கன்சியூமருக்கா இருக்கு. மேனுஃபேக்சர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேனுஃபேக்சர்ஸ் வந்து இப்ப இருக்கிற பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ளார நம்ம வந்து கண்டிப்பா அந்த கம்ப்ளைண்ட்ஸ்குள்ளார கொண்டு வரணும். அதை தாண்டி வாலண்டரியா தோ கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் போட்டு அவங்க வந்து டிரான்ஸ்ஃபேட்ஸ் நீங்க கம்மி பண்ணணும்னு சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கான என்ன ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு, 5% விட ஒரு 2% நம்ம கொண்டு வர்றது மூலமா அதை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்மளோட மேனுஃபேக்சரர்ஸ்க்கும் இருக்கு. தென் ப்ராப்பர் லேபிளிங்கும் இருக்கு. தென் ஃபுட் பிசினஸ் ஆப்ரேட்டர்ஸும் அவங்க யூஸ் பண்ற இன்கிரீடியன்ஸ், அதாவது எந்த உணவுப் பொருட்கள் செஞ்சாலும் அவங்க வாங்குற அந்த இன்கிரீடியன்ட்ல இப்ப வனஸ்பதியே வாங்குறாங்கனாலும் அதுல டிரான்ஸ் கொழுப்போட அளவு என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்து அவங்க வாங்கணும். கண்டிப்பாக அது 2%க்கும் கம்மியா இருக்கா, இல்ல டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீன்னு போட்டிருக்கா, இல்ல லைட் வனஸ்பதின்னு போட்டிருக்கா, அந்த மாதிரியான டீடைலிங் எல்லாம் பார்த்து அவங்க வாங்கி அதுல இருந்து அவங்க உணவுப் பொருட்களை செஞ்சு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா அவங்களுக்கும் இருக்கு. ஸோ ஃபுட் ப்ராசஸிங் அசோசியேஷன்ஸ்க்கும் அதே தான். தென் கவர்மெண்ட்டுக்கும் அவங்கள பாலிசிஸை வந்து சீக்கிரமா கொண்டு வர வேண்டிய கட்டாயம் டெஃபினட்டா கவர்மெண்ட்டுக்கும் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம வந்து we have to support the government to eliminate this trans fat in the food supply chain. ஸோ இதனோட ஒரு ஒன் ஆஃப் த ஒர்க்கா CAG வந்து மற்ற கன்சியூமர் குரூப்ஸோட சேர்ந்து இந்தியா லெவல்ல வந்து FSAக்கு ஒரு சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் வந்து அவங்களுக்கு FSAக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதுல வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து FSA கொண்டு வரணும், சீக்கிரமா வந்து ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும். அப்பதான் வந்து நம்ம 2%க்கும் கம்மியா 2022க்குள்ளார நம்ம வந்து கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரியும், இதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு, இதுக்கு தேவையான அளவு லேப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அண்ட் அதை டெஸ்டிங் பண்றதுக்கு, தென் ப்ராப்பரா அதை மானிட்டர் பண்றதுக்கு, கம்ப்ளை பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொண்டு வரணும்ட்டும். ஸோ இந்த சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் கொடுக்குற நேரத்துல வந்து லோகோ எதுவும் கிடையாது. ஸோ அதனால we also stressed upon giving stressed FSA to give logo for trans fat free logo கொண்டு வரணும்ட்டு. பட் லேட்டரா அதை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இது போன்ற ஒரு லிஸ்ட் ஆஃப் டிமாண்ட்ஸை வந்து FSAக்கு CAG கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம இதுல ஓவராலா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுற இந்த ஆர்டிபிஷியல் டிரான்ஸ்ஃபேட்ஸ்னால நமக்கு இருதயம் சம்பந்தமான நோய்கள் வருது. இதனால ஒரு வருடத்திற்கு 5 லட்சம் உயிர்கள் இறக்கின்றன அப்படிங்கறது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து மெயினா இந்த வனஸ்பதி, மார்கரைன், பேக்கரி ஷார்ட்னிங்ஸ் இது போன்ற இன்கிரீடியன்ஸ்ல, அதாவது இது போன்ற உணவுப் பொருட்கள்ல இருக்கு. ஸோ இதன் மூலமா நம்ம ஃப்ரை பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்வீட் செய்யறதா இருக்கட்டும், சிப்ஸா இருக்கட்டும், பர்கர், பீட்சா, பிரியாணி, நம்ம எது வேணாலும் சொல்லலாம். ஸோ ஈவன் நம்ம வந்து ஒரு தடவை யூஸ் பண்ண எண்ணெயை திருப்பி யூஸ் பண்றது மூலமா வந்து செய்யற வடை, அப்பளம், இது எல்லாத்துலயுமே நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் டெஃபினட்டா நமக்கு இருக்கு. தென் FSAயோட ரெகுலேஷன்ஸ் பொறுத்த அளவுக்கு டிரான்ஸ் கொழுப்பு அப்படிங்கிறது, அதாவது டிரான்ஸ் ஃபேட் அப்படிங்கிறது நம்ம நியூட்ரிஷனல் லேபிள்ல பார்த்தாக்க ஃபேட்ஸ் கீழே இந்த சேச்சுரேட்டட் ஃபேட், அன்சாச்சுரேட்டட் ஃபேட், கீழே டிரான்ஸ் ஃபேட்னு கொடுத்துருப்பாங்க. 5%க்கும் மேல டெஃபினட்டா நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. 2% கீழேயோ இல்ல டிரான்ஸ் ஃபேட் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்திருந்தாலும் நம்ம அதை வந்து பயன்படுத்தணும். ஸோ ப்ராப்பரா வந்து we have to extend this extending regulations to foods and its enactment. இதை வந்து நம்ம டிரான்ஸ் ஃபேட் ஃப்ரீ இந்தியாவை நம்ம வந்து கொண்டு வரதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. Thank you. பிரசன்டேஷன் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுதான் டிரான்ஸ் கொழுப்பு பத்தின ஒரு
ப்ரெசன்டேஷன் அங்க கொடுக்க வேண்டியதா இருந்தது. இதை அடுத்து ஐ ரெக்வெஸ்ட் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ், நீங்க வந்து அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். எஸ்பெஷலி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் பாண்டியராஜன் அண்ட் அதர் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கருத்து, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இத பத்தி நீங்க பேசுனீங்கன்னா எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாண்டியராஜ், உணவு பாதுகாப்பு ஒரு தேனி. எல்லாருக்கும் வணக்கம். முதலாவதாக வந்து மெயின் சோர்சஸ்னுடைய டிரான்ஸ்பேட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்ல இருந்தே ஆரம்பிக்குது. உதாரணமா ஹோட்டலு, பேக்கரி. சார் உங்களோட வாய்ஸ் எக்கோ அடிக்குது சார். ஐ திங்க் ஒன்னு 2 டிவைஸ் யூஸ் பண்ணனும், இல்ல ஐ திங்க் ஏதோ ஒன்னு ஸ்பீக்கர்ல இருக்கு. சோ அது மட்டும் நீங்க பாருங்க சார். எக்கோ வருது உங்களோட வாய்ஸ். ஓகே மேடம். அதாவது மேடம், அதாவது டிரான்ஸ்பேர்ட்னுடைய சோர்சஸ், மெயின் சோர்சஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் இருக்கிறாங்க, இருக்குது. அங்க இருந்து ஆரம்பிக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ல இருந்து வருகின்ற அந்த ரீயூஸ் ஆயில் பாத்தீங்களா, ரீயூஸ் ஆயில், அந்த ரீயூஸ் ஆயில இவங்க குறைஞ்ச விலைக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா வாங்கி தெருவோரங்கள்ல வந்து மீன், சிக்கனு, மீட் எல்லாம் வந்து ரிப்பீட்டடா ஃப்ரை பண்ணி வந்து சேல்ஸ் பண்றாங்க. சார் ஒரு நிமிஷம் சார். மணிமாறன் சார், நீங்க உங்களுக்கு அன்மியூட் பண்ணிக்கிறீங்களா? எக்கோ வருது. ஓகே. என்னங்க மேடம்? இல்ல சார், மணிமாறன் சார் நீங்க சொல்லுங்க. மணிமாறன், இத கட்டைல் பண்ணணும்னு சொன்னா மேடம், ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் வந்து ரெகுலரா பீரியாடிக்கலா நாங்க வந்து இப்போ வந்து இன்ஸ்பெக்ஷன் போய் அவங்கள அதை வந்து நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு ஆயில வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கி நீங்க ஒரு தடவை 2 தடவைக்கு பொரிச்சுக்கிட்டு மீதத்தை வந்து நீங்க அடுப்புல ஊத்தி எரிச்சிருங்க. அப்படி இல்லாட்டினா அதிக அளவுல பயன்படுத்துற ஆயில வந்து பயன்படுத்துற ஹோட்டல்ல மீதமாகிற எண்ணெயை ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரீகால் பிளான் சொல்லி ஒன்று இருக்குது. அதுபடி நாங்க அதை கலெக்ட் பண்ணி, சரிங்களா, வேற யூஸுக்கு வந்து அதை நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி விழிப்புணர்வுகளை வந்து பெரிய பெரிய ஹோட்டலுக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் நாங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், பேக்கரிகளுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா. முந்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து தீபாவளி இந்த மாதிரி மெயினான ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தே வந்து வீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா வடை சுட்டு சாப்பிடுவாங்க, செய்வாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து ரோட்டோர கடையில ஃபேமிலியா நல்லா படிச்சவங்களே, காலேஜ் பிள்ளைங்களே, பசங்களே போய் பார்த்தீங்கன்னா ஸ்டூலை போட்டு கையேந்திக்கிட்டு வெரைட்டியான அந்த பீஸா, பர்கரு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் வந்து அதிகப்படியா வந்து அதாவது சால்ட்டு, ஃபேட்டு உள்ள உணவுகளை எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து காலப்போக்கில் அதிகப்படியா போயிடுச்சுன்னு சொன்னா சீக்கிரமா மனிதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து குறையக்கூடிய வாய்ப்புகளா இருக்குது. சரிங்களா. இதை வந்து உணவு பாதுகாப்புத்துறை வந்து தீவிர கண்காணிப்பு மேற்கொண்டு அதை வந்து நீங்க சொன்னது மாதிரி மேடம், டாக்டர் மேடம் எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டாங்க. இதை வந்து 2% உள்ள கொண்டு வர்றதுக்கு தீவிரமான நடவடிக்கை எங்க கமிஷனர் மூலம் வழிகாட்டுதல் இதெல்லாம் பெற்று வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா வந்து நாங்க செயல்படுத்துறதுக்கு தயாரா இருக்கிறோம் மேடம். Thank you, sir. Okay, madam. Food Safety Officer Ilangovan, Saranya, Manimaran, Siranjeevi, Ravi. நீங்க கூட அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சொல்லுங்க சார். Food Safety Officer Ravi. குட் மார்னிங் டு ஆல். மேடம் எல்லாம் நல்லா இருந்தது. இந்த என்னோட பாயிண்ட் என்னன்னா, இதுல இந்த QR ரெஸ்பான்ஸ் அந்த இதுல வந்து நம்ம கன்சியூமர், மேனுஃபேக்சரரு, FUOC இது மாதிரி வந்து சில பேர்த்த சொல்லியிருக்கோம். ஆனா வந்து ஒரு உண்மை என்னன்னா, பெரிய பெரிய ஹோட்டல்ல வந்து அவங்க யூஸ் பண்ற எண்ணெயை வந்து ரீயூஸ்டு ஆயில வந்து இந்த சின்ன சின்ன ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து மெயின் ரெஸ்பான்சிபிள் இந்த டிரான்ஸ்பேட் வந்து நம்ம அளவுல வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறதுக்கு. அதுக்குன்னு தனியா ஒரு குரூப் இருக்காங்க. அவங்கள வந்து எங்களால ட்ரேஸ் பண்ணவே முடியல. முடிஞ்ச அளவுக்கு ஃபுட் சேஃப்டியில எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கோம்.
சீக்கிரம் அவங்களுக்கு பிடிச்சமாகவும் அந்த அந்த இதுல வந்து நம்ம கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்தமாகவும் நிறைய மக்களை வந்து இந்த டிரான்ஸ்பேட்ல இருந்து கொஞ்சம் காப்பாற்றலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். இன்னொன்று வந்து அந்த ஹோட்டல் அசோசியேஷன்ஸ் கொஞ்சம் இதுல கொஞ்சம் கவனமா இருங்க. கொஞ்சம் உங்க அசோசியேஷன் மெம்பர்ஸ்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. நீங்க யூஸ் பண்ண ஆயிலை வந்து தயவு செஞ்சு ரீயூஸ்டு ஆயில்ஸை வந்து ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் வந்து இந்த ரோட் சைடு இந்த ஃப்ரை பண்ற சிக்கன் ஃபிஷ்ஷு இது மாதிரி ஆட்களுக்கு வந்து யாரும் சப்ளை பண்றதுக்கு அலோவ் பண்ணாதீங்க, டெஸ்ட்ராய் பண்ணிடுங்க. இதான் என்னோட ஒப்பீனியன். தேங்க்யூ சார், வெரி வேலிட் பாயிண்ட் நீங்க சொன்னது. கரெக்ட், எல்லாருக்குமே இதுல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ யூஸ் பண்ண ஆயிலை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா டெஃபினட்டா அதை இன்னொருத்தவங்க ரீயூஸ் பண்றதுக்கும் நம்ம கொடுக்க கூடாது. தேங்க்யூ சார். தென் சரண்யா மேடம், நீங்க பேசுறீங்களா? ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர். சிரஞ்சீவி, செந்தில் ராஜ்குமார். எஸ் மேடம், பேசுங்க மேடம். நோ மேம், வேலிட் ரெசிஸ்டன்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. தேங்க் யூ. ஓகே மேம், ஓகே மேம், தேங்க் யூ. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் வேற யாருனாச்சும் பேசுறீங்களா? ஓகே ஓகே, தென் வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ வந்து நமக்கு நிறைய ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கு. பேக்கரிஸ்ல இருந்து இருக்காங்க, ஹோட்டல்ஸ்ல இருந்து இருக்காங்க, ஆயில் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து இருக்கிறாங்க. ஸோ ஒருத்தர நம்ம வந்து அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் டிரான்ஸ்பேட் நீங்க பேசுங்க. நேம் படிக்கணும்னா கூட நான் படிக்கிறேன், இல்ல நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு கூட நீங்க பேசலாம். பேசுங்க சார். சக்தி டைரி அன்மியூட் பண்ணிருக்கீங்க, பேசுங்க சார். ஹலோ. எஸ் சார், பேசுங்க சார். மேடம், ஐ எம் டாக்டர் நவநீதன். எஸ் சார். இப்போ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல வெஜிடபிள் எடிபிள் ஆயில்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பண்றாங்க மேனுஃபேக்சர்ஸ். வி ஆர் டேக்கிங் சாம்பிள்ஸ் ஃப்ரம் தட். whether the content of the sample, if it is true or fact, we don't know. So on the chemical analysis anupna expiry date வந்து date of manufacturing 6 months னு வருது. நாங்க சாம்பிள் அனுப்பி அது ரிப்போர்ட் வந்து 6 months அந்த அதுக்கப்புறம் கிடைக்குது. So we can't file a case, we can't find out the truth. How can we do it, madam? So sorry, can you please repeat the question, sir? Enna problem, sir? Plenty of marketers, oil manufacturers, they are advertising as pure vegetable edible oil. Okay. Expiry date within the date of 6 months from the manufacture date. Okay. Okay, sir. மேனுஃபேக்சர் டேட்ல இருந்து 6 மாசம் வரையும் அப்படின்னு சொல்லி வருது. நாங்க சாம்பிள் வந்து 2ஆம் மாசமோ 3ஆம் மாசமோ எடுக்கிறோம் மேனுஃபேக்சரிங் டேட்ல இருந்து. ஸோ வந்து சாம்பிள் வந்து அனலைஸ் அனுப்புனா வந்து அன்சேஃப்னு தான் வருது. பட் வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 6 monthsலயே வந்து எக்ஸ்பைரி ஆயிடுது. ஸோ வந்து நீங்க சாம்பிள் எடுத்தீங்கன்னா அப்படி அன்சேஃப்டி அது வந்து அன்சேஃப்னு தான் வரும், அது எங்களுக்கு வந்து எங்க மேல தப்பு கிடையாது அப்படின்றாங்க. Whether the content of the oil is true or fact, we couldn't prove it. That is the point, madam. Okay. அதான் அது என்ன செய்யறது அப்படிங்கறதா மேடம் என்னோட क्वेश्चन. ஓகே சார், ஆக்சுவலா நான் நினைக்கிறேன் நீங்க வந்து அதோட இது எக்ஸ்பைரி டேட் ஃபார் எக்ஸாம்பிள் 6 monthsல இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க செகண்ட் மந்த்ல சாம்பிள் எடுக்கிறீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? செகண்ட் மந்த்ல சாம்பிள் எடுத்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸஸ் இருக்கலாம். சோ உங்களுக்கு வந்து அதுல ஆக்ட் பண்றதுக்கு டைம் எடுக்கலாம். பட் நீங்க வந்து சாம்பிள் டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டு நீங்க வந்து ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு மேபி 4th month or 5th monthல வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அந்த டிலே தான் நம்ம பிரச்சனை. இப்ப 2 months 3 months அதுக்குள்ள வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்ல. ஓகே. மேக்ஸிமம் வந்து ஆயில் சாம்பிள்ஸ் வந்து லேட்டா வருதுங்க மேடம். அதை வச்சு வந்து இவங்க தப்பிச்சுக்கிறாங்க. ஓகே. அதே மேஜர் ப்ராப்ளம் மேடம்.
ஆக்சுவலா வந்து என்ன தெரியுமா சார், நீங்க வந்து மேபி நீங்க ஃபர்ஸ்ட் என்ஷூர் பண்ண வேண்டியது அட்லீஸ்ட் த சாம்பிள் கோஸ் ஃபார் டெஸ்டிங் வித்இன் த லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 2வது மாசத்துல நீங்க சாம்பிள் இல்ல 3வது மாசத்துல சாம்பிள் எடுக்கிறீங்களா, அட்லீஸ்ட் ஒரு 4வது மாசத்துல அது டெஸ்டிங் போயிடுச்சுனாக்க கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வந்து அந்த பீரியடுக்குள்ள ஆன ரிப்போர்ட் வந்துடும். அப்புறம் நீங்க ஆக்ஷன் எடுக்கிறது லேட்டரா பண்ணலாம். பட் நீங்க அந்த சாம்பிள் டெஸ்ட் பண்றதே 6 மாசத்துக்கு அப்புறம் போனீங்கன்னாக்க தான் அவங்களுடைய வாதம் வந்து கரெக்டா போயிடுது ஆக்சுவலா. ஏன்னா அந்த 6 months பீரியட் அவங்க வந்து அதோடைய எக்ஸ்பைரி டேட் 6 monthsக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா டெஃபினட்டா 6 மாசத்துக்கு அப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணோம்னாக்கா we cannot hold them responsible. பட் அந்த டெஸ்டிங் போறது வந்து 4வது மாசத்துல போயிடுச்சுன்னு சொன்னாக்க தென் நீங்க உங்களுடைய நீங்க ஆக்ஷன் எடுக்கிறத யூ கேன் டிலே. யூ கேன் ஆல்வேஸ் சே நாங்க 4வது மாசத்துல ரிப்போர்ட் வந்துருச்சியா, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நாங்க எப்ப முடியுமோ நாங்க அப்போ வருவோம், யூ கேன் நாட் எஸ்கேப் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். சோ அது வந்து கொஞ்சம் துரிதப்படுத்தணும்னு நினைக்கிறேன் சார். நாங்க உங்களுக்கு வேணா நாங்க வந்து இங்க டிபார்ட்மெண்ட்ல கூட உங்க சார்பில கூட நாங்க ரெப்ரசன்ட் பண்ணலாம் if you want. ஓகே 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 thank you madam. Thank you madam. Thank you sir. Thank you sir. Sharanya so actually Shakti Larry unmute பண்ணிருந்தீங்க, ப்ளீஸ் பேசுங்க. ஹலோ வணக்கம் மேம். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். என் பேர் கலா, சக்தி டைரி ப்ரொடியூசர் கம்பெனியோட டைரக்டர் நானு. அதாவது பெரிய பெரிய ஹோட்டல் வச்சுக்கிறவங்க அதை விற்கக்கூடிய எண்ணெயை வந்து செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி கிராமப்புறங்கள்ல நிறைய அது மாதிரி உணவுப் பொருள்லாம் தயாரிக்கிறாங்க மேம். பெரிய கடைகள்ல போய் சாப்பிட முடியாத கிராமப்புறத்துல உழைக்கக்கூடிய ஏழை மக்கள் தான் அதை வாங்கி சாப்பிட்டு நிறைய வியாதி எடுத்துட்டு வாழ முடியாம உழைக்க முடியாம போயிடறாங்க. இதை நீங்க பெரிய அதிகாரி அந்த இதுல இருக்கிறவங்க பெரிய பெரிய ஹோட்டல்ல இது மாதிரி செகண்ட் ஹேண்ட்ல அந்த எண்ணெயை விற்கிறத தடுத்தாலே நிறைய இதுல இருந்து பிரச்சனை இருந்து வெளியில வந்துடலாம் மேம். மேம் FSO சார், நீங்க இவங்களுக்கு அட்ரஸ் பண்றீங்களா? ஹலோ எஸ் மேம். மேடம் சேஃப்டி ஆஃபீஸர் தேனி, அதான் பீரியாடிக்கலா ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு 15 கடை 20 கடை ரோட் சைடு நாங்க பாக்குறோம். அந்த மாதிரி வந்து ரீயூஸ் ஆயில் ரிப்பீட்டடா ரீயூஸ் பண்ணாங்கன்னா அதை எடுத்து நாங்க சீஸ் பண்ணி அண்டர் செக்ஷன் 69 பிரகாரம் ஸ்பாட் பெனால்டி எல்லாம் உங்களுக்கு போடுறோம். இதுல வந்து ஹிடனா ஒரு சில வியாபாரிகள் இருக்கலாம். இன் ஃபியூச்சர்ல வந்து அதை நாங்க சரி பண்ணிடுவோம் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே மேடம். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மேடம் உங்களுக்கும் ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. நீங்க அந்த மாதிரி எதுவும் உங்க கண்ணுல பட்டுச்சு நீங்க பர்டிகுலரா பாத்தீங்கன்னாக்க சாருடைய இவங்க ஆபீஷியல்ஸோட பார்வைக்கு கொண்டு போங்க. Thank you ma'am. வந்து they will be able to actually act upon it. Thank you ma'am. Thank you ma'am. Thanks. Okay, thank you ma'am. Thank you. vote of thanks அவ்வளோதான் 12 மணி வரைக்கும் தான் சொல்லிட்டேன் சார். பேக்கரி ஏதோ பார்ட்டிசிபேஷன் பார்த்தேன், நீங்க எதுவும் பேச விரும்புறீங்களா சார்? மாருதி ஏதோ ஒரு மாருதி ஸ்வீட்ஸ் சார் பேச விரும்புறீங்களா சார்? மிஸ்டர் ரமேஷ் குமார், உங்களுடைய கருத்து எதுவும் ஷேர் பண்ண விரும்புறீங்களா? இது ஒரு ஜெனரல் ஓப்பன் பிளாட்ஃபார்ம். நம்ம என்ன வேணாலும் நம்ம இதுவா லைக் பகிர்ந்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ எதுவும் நீங்க சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லுங்க சார். குட் ஈவினிங் மேடம். நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாமே நாங்கள் நோட் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு வந்து எப்போ தேனி வந்து ரெகுலராக செக்கிங் எடுக்கிறாங்க, நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேக்ஸிமம் எங்களுடைய குவாலிட்டி இது வந்து நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஜனங்களுக்கு கஸ்டமர்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி தரோம் மேடம்.
சின்ன கம்ப்ளைண்ட் அவங்க சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்டை ஃபாலோ பண்ணி நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராக வந்து எங்களை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்களே வந்து கேட்டரிங் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம். சேனல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அழகப்பா யூனிவர்சிட்டி கையில் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக 100% ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண மேடம். 100% பாசிபிலிட்டினால மேக்ஸிமம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நார்ம்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் மேடம். மேக்ஸிமம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ மேடம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். மேடம் ஒரு கிளாரிஃபிகேஷன் மேடம். எஸ் சார். இந்த ஆல் பேக்கடு ஆயில் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஆக்சுவலா இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல இருந்தா எடுக்கிறதாக ஒரு வதந்தி வருது. எந்த அளவுக்கு அது இருக்கும் மேடம்? அது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணது நல்லா இருக்கும். அதனுடைய கடைசி ப்ராடக்ட் தான் அப்படின்றாங்க, இந்த ஸ்லக்கீஸ்ல இருந்து எடுக்கிறாங்க, அது மாதிரி ஒரு தகவல் வருது. எந்த ஆயில் சார்? இந்த ஆல் பேக்கடு ஆயில் எல்லாமே, ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கோகனட் ஆயில் பேக்கெட் எடுத்துட்டோம்னா அதுல 20% தான் இந்த நேச்சுரல் ஆயில் இருக்கு, மீதெல்லாம் இந்த மாதிரி ஸ்லக்கீஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி சன்ஃபிளவர் ஆயில் அப்படிதான், எல்லாமே பேக்கட் ஆயில் இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்படிதான் வருதுன்ற மாதிரி சொல்றாங்க மேடம். நம்ம ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க சார். ஏன்னா அவங்க ஆயில் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. சோ அவங்க வந்து டாக்டர் நவநீதம், டாக்டர் மிஸ்டர் பாண்டியராஜ் கொடுத்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஹலோ சார். சார் இது வந்து ஒரு ஃபேக்ட் நியூஸு சரிங்களா? 100% இஸ் ஃபேக்ட் சரிங்களா? இதில் ஒரு துளியால கூட உண்மை கிடையாதுங்க சார். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அது அப்படியே பண்ணவும் முடியாது சார். ஓகேயா? அதுக்கு சம்மந்தம் இல்லை. பேசிக்கலி ஃப்ரம் பெட்ரோலியம் ப்ராடக்ட், நாட் எடிபிள். அது வந்து சாப்பாட்டுக்கே உகந்ததில்லை. சாப்பாட்டுக்கே உகந்ததில்லை, எப்படி வந்து ஆயிலாக கொண்டு வர முடியும்? சரிங்களா? சாப்பாட்டுக்கு தீமை விளைவிக்கக்கூடியது. தீமை விளைவிக்கக்கூடியது வந்து சாப்பாட்டுக்கே இல்லாத வந்து ஃபுட் பாய்சன் அடிக்கிறவரை வந்து ஒரு கெமிக்கலை வந்து சாப்பாட்டுக்கு வந்து கொண்டு வர முடியாது. ஓகேயா? தவறான செய்தி சார். ஓகே சார். ரீசெண்டா ஒரு இன்னொரு மெசேஜ் கூட ரிசீவ் பண்ணேன். இல்ல இந்த பால் இருக்கு இல்லைங்களா, பால் கூட ஆர்டிபிஷியலா ரெடி பண்றாங்க. ஒரு 2 லிட்டர் பால் எடுத்து அது ரீசெண்டா ஒரு நியூஸ் கூட ஸ்ப்ரெட் ஆச்சு பாருங்க. 2 லிட்டர் பால்ல சோப்பு தூள்ல போய் நல்லா கலக்கணும்னா கலெக்ட் 2 லிட்டர் ரீஃபைண்ட் ஆயில் ஊத்திட்டு அதுல ஒரு 20 லிட்டர் தண்ணி ஊத்தினா 20 லிட்டர் பால் ஆயிடுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நல்ல திக் பால். அவங்க அது எது வேணாலும் எப்படி வேணாலும் மேஜிக் வேணாலும் செய்யலாம். பட் வந்து இதுவும் வந்து ஒரு தவறான செய்தி தான். சரிங்களா? கலப்படம் வந்து வேற வகையில இருக்குமே ஒழிய நீங்க சொல்ற மாதிரி இருக்காதுங்க சார். டிடர்ஜென்ட் போட்டோ மற்றபடி இது போட்டோ வந்து அந்த மாதிரி வந்து பால் வந்து கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி கொண்டு வந்தா வந்து சாப்பிட்றவங்களுக்கு உடனடியாக பிரச்சனை வந்துடும். சரிங்களா? லேட்டாலாம் பிரச்சனை வராது. சாப்பிட்ற அந்த பால் குடிக்கிறவங்களோ இல்லை பாலை வந்து எந்த வகையோ வந்து காஃபி போட்டோ இல்லை டீ போட்டு குடிக்கிறவங்களுக்கோ உடனடியாக பிரச்சனை வரும். சரிங்களா? ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உடனடியாக பிரச்சனை வந்துச்சுனாலே வந்து அது வந்து உகந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கலப்படங்கிறது வேற வழியில வருமே ஒழிய இந்த மாதிரி வழியில வராது. சரியா? முற்றிலும் உண்மைக்கு புறம்பான தவறான வந்து ஒரு தகவல் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் இது ஆயில் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்திருக்காங்க, யாரும் பேச விரும்புறீங்களா சார்? ராமநாதன் from Kamalam Oil Mill. Yes sir, please sir. நல்ல இன்புட்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு மேடம். ஃபர்ஸ்ட் மேடம் டாக்டர் நம்ம ஃபேட் செயின் பத்தி ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. நம்ம குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால், நம்ம உடம்புல எப்படி அது உடம்பு எப்படி மாறி நம்ம லிவருக்கு வருது, நிறைய இன்புட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. மக்கள்கிட்ட வந்து நிறைய கொஞ்சம் இது இருக்கு மேடம். சார் இதுக்கு மேலே நம்ம பேசின சார் நிறைய அது மாதிரி மிஸ்கன்செப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஆயிலை பத்தி, இந்த பேக்கட் ஆயில்ஸ் பத்தி கொஞ்சம் மிஸ்கன்செப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நம்ம 100% நம்ம பியூரா கொடுத்தாலும் மக்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் மாதிரி அந்த செக் எண்ணெய் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல மேல மக்கள் போய் மோகங்களா இருக்காங்க. கொஞ்சம் அதை பத்தி ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்து பார்க்கணும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
சார் ஃபுட் சேஃப்டி டாக்டர் நவநீதம் நீங்க எதுவும் அதுக்கு ரியாக்ட் பண்ண விரும்புறீங்களா சார்? அவருடைய அதாவது இப்போ வந்து செக்கெண்ணெய் எள்ளெண்ணெய் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்கல்ல, அப்போ வந்து அது வந்து கிராமத்துல பெரும்பாலும் அது வாங்குறாங்க. நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அது உண்மையிலேயே வந்து நல்ல எண்ணெயா இருந்தா கலப்படம் இல்லாத எண்ணெயா இருந்தா விலையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் சார். கலப்படமற்ற எண்ணெய் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கடல் எண்ணெயோ நல்லெண்ணெயோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 300 ரூபாய்க்கு மேல கொடுத்தாதான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும். விலையை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க செக்கெண்ணெய் எல்லாம் இதெல்லாம் வந்து அப்படின்னாலே வந்து அதுல வந்து கலப்படம் அதிகமா இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். விலையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் விலையை வச்சு. சார் ஒன் மோர் திங் சார், விலையை வச்சுங்கிறது வந்து நம்ம கன்சப்ஷன்ல அப்படி வரல சார். நம்ம ஓன் மேனுஃபேக்சர் தான் நம்ம கல்லெண்ணெய்க்கு. இப்ப நம்ம வந்து மார்க்கெட்ல வந்து நம்ம சப்ளை பண்றோம், ஒரு 30 இயர்ஸ் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சார். இது வந்து நமக்கு அடல்ட்ரேஷன்ங்கிறது வந்து நம்ம இது வரைக்கும் போடுறதுக்கு நம்ம அப்படி பண்றதே இல்லை. ஸோ நம்ம கொடுக்குறோம்னா 100% பியூரா தான், எவ்வளோ ராவா எவ்வளோ குவாலிட்டியான பீனட்ஸ் வாங்குறோமோ வாங்கி நம்ம ப்ராசஸ் பண்ணி எல்லாமே பண்ணி தான் சார் கொடுக்குறோம். விலைங்கிறது வந்து நம்ம ஃபேக்டரா நம்ம எடுத்துக்க கூடாதுங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆகும். அதாவது விலையை நீங்க ஃபேக்டரா எடுத்துக்கூடாதுன்னா, அதாவது இப்போதைக்கு நான் சொல்ற தகவல் கொஞ்சம் ஒரு ஃபேக்டர். ஆனா வந்து இனி வரும் காலங்கள்ல வந்து எண்ணெய் மேல வந்து இப்போ வந்து FSI வந்து புதுசா ஒரு நிறைய விதிகள் போட்டுருக்குது. சாம்பிள் எடுத்திருக்கோம், சாம்பிள் எடுத்துக்கிட்டே இருக்கோம். விவசாயில இருந்து சாம்பிள் எடுத்திருக்கோம். இப்போ போன மாதம் கூட ஒரு 8 சாம்பிள் எடுத்திருக்கோம். இனி ஆயில்ல வந்து ரொம்ப இதா வந்து கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லி FSIல இருந்து வந்து பிடி இறுக்கிட்டே இருக்கு. ஸோ வந்து ரொம்ப நாள் அந்த தப்பை வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. லூஸ் ஆயில்ஸ்ல வந்து இப்போ மதுரையில் பெரிய பெரிய பிரச்சனையே ஓடிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 58 இது வந்து 58 ப்ராடக்ட்ஸ், லோக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து நாட் இது வந்து அப்ளிகபிள் ஃபார் எடிபிள் அப்படின்னு சொல்லி, அதாவது சாப்பாட்டுக்கு உகந்ததல்ல அப்படின்னு சொல்லி வந்து வந்துருக்கு, ரிசல்ட் வந்துருக்கு. ஸோ அதை வச்சு கேஸ் அவருக்கு ஃபைட் பண்ண போறாரு. நாங்களும் வந்து எண்ணெயில வந்து இப்படி FSI இப்படி இருக்கும்போது குற்றவாளியை வந்து ரொம்ப நாள் வந்து அந்த கலப்படத்தை வந்து பயன்படுத்த முடியாது, தப்பிக்க முடியாது அவங்க. சரிங்களா? எங்க வளையத்துக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிடி இறுக்கிட்டு இருக்குது. அவங்க ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அது ரெகுலரைஸ் ஆயிரும். வித்தின் 1 இயர்ல வந்து அது ரெகுலரைஸ் ஆயிரும். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் டாக்டர் நவநீதன், இந்த எண்ணெய் ரேட் பத்தி சொன்னாங்க இல்லைங்களா? இந்த கோஆபரேட்டிவ் மில்லே இருக்குங்க சார், அவங்க 170க்கு தான் தராங்க. அப்படின்னா அது குவாலிட்டியா இருக்காதுன்றது. அது வந்து எல்லாத்துலயுமே வந்து நாங்க சாம்பிள் எடுக்கணுன்ற ஒரு கட்டாயத்துல இருக்கோம். நீங்க விலையே சொல்றீங்க, கோஆபரேட்டிவ் மில்ஸ்ல வந்து எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது, ஏத்துக்கிற முடியாது. சரிங்களா? விலையும் கம்மியா இருக்கு அதனால வந்து அதுவும் கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாத்துலயுமே வந்து கலப்படம் இருக்கலாம், நிர்ணயிக்கலாம். நீங்க இப்போ கோஆபரேட்டிவ் மில்க் இது ஆயில் ப்ரொடியூஸ் கம்பெனி இருக்கு, அவங்க 170க்கு தான் தராங்க செக் எண்ணெய. அதை வச்சுட்டு அவங்க வந்து அதேதான் முதல் சொன்ன பாயிண்ட் தான். அதாவது கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை விற்கிறது அப்படின்றக்காக வந்து அது விலையை குறைச்சி விற்கிது அப்படின்றக்காக அது நல்ல ஆயில் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. எங்களுக்கு வந்து நல்ல ஆயில் அப்படின்னா வந்து 170 ரூபாய்க்கு தர முடியாது அப்படிங்கிறது எங்களோட வாதம் ஃபர்ஸ்ட். சரிங்களா? அதாவது ரெண்டாவது நல்ல ஆயிலா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதையும் நாங்கள் சாம்பிள் எடுத்தே ஆகணும், அதையும் சாம்பிள் எடுக்கத்தான் போறோம். சரிங்களா? மக்களுக்கு எது வந்து நுகர்வோருக்கு எது போய் சேருதோ எல்லாத்தையும் வந்து நாங்கள் சாம்பிள் எடுத்தாகணும், எடுப்போம், கண்டிப்பா எடுப்போம். அது நாங்கள் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பா நாங்கள் ப்ரூவ் பண்ணி கொண்டு இருப்போம். சரிங்களா? இது ஃபுட் சேஃப்டி ஆபீசர் எவரி இதுல டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க இல்லைங்க சார்? எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க தானே? ஆமா. இல்ல நாங்க சப்போஸ் அந்த எங்க நாங்க வாங்குற ஆயில் கூட அங்க சாம்பிள் வேணா கொடுக்கலாம்ன்றதுக்காக கேட்கிறேன். கண்டிப்பா கொடுக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இந்த ஆயில் வந்து சர்டிஃபிகேஷன் கொடுக்கறது வந்து எப்படி அந்த ப்ரொசீஜர்ஸ் எப்படி? சர்டிஃபிகேஷன் கொடுக்கறது வந்து FSSAI இருந்து கொடுக்குறாங்களா இல்லை வேற அந்த அக்மார்க்
அப்படின்னு சொல்றாங்களா, அந்த இருந்து கொடுக்குறாங்களா? அக்மார்க்ங்கிறது கண்டிப்பா வாங்கி ஆகணும். அக்மார்க் இல்லாம கேட்க முடியாது ஒரு விஷயத்தை. அக்மார்க் வந்து எஃப்எஸ்ஐ கொடுக்காதுங்க. சரியா? எஃப்எஸ்ஐ வந்து ஒன்லி ஃபார் மேனுஃபேக்சரிங் தான். சரிங்களா? அக்மார்க்ங்கிறது அவங்க வந்து அக்மார்க் அப்படின்னா அது கம்ப்ளீட்டா வந்து செக் பண்ணி இது பண்ணி அனலைஸ் பண்ணி ப்ராப்பர் அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்து அக்மார்க்ஸ் இதே கொடுப்பாங்க. அக்மார்க் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஓரளவு ஓகே இது நல்ல ஆயில் அப்படின்னு சொல்லி நம்ம ஒத்துக்கலாம். சொல்லி போட்டு வைக்கிறாங்க. ஆனா வந்து அக்மார்க் இதுன்ற போலியா உண்மையா அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அக்மார்க் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து சேஃப்டியில வந்துருது. சேஃப்டி ஆயில் அப்படிங்கிற ஒரு இதுல வந்துருது. தேங்க்ஸ் சார். அக்மார்க்குங்கிறது வந்து உங்களுக்கு நம்மளுக்கு வந்து தரச்சான்றிதழ். ஆக்சுவலா எப்படி வந்து ஐஎஸ்ஐ மார்க் எல்லாம் இருக்கும் ப்ராடக்ட்ஸுக்கு, அது மாதிரி வந்து ஃபுட்டுக்கு வந்து இதுக்கு வந்து அக்மார்க் ஆக்சுவலா வந்து ஒரு தரச்சான்றிதழ். அண்ட் இட் இஸ் as of now it is voluntary ன்னு நினைக்கிறேன் சார். இது வந்து லைக் கம்பல்சரியா வந்து அக்மார்க் ஆயிலுக்குலாம் மேண்டேட்டரி கிடையாது, வாலண்டரின்னு நினைக்கிறேன் சார். டாக்டர் நவநீதன் சார் ப்ளீஸ். இது முதல்ல மேண்டேட்டரி இல்லாம இருந்தது மேடம். இப்போ வந்து மேண்டேட்டரி அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. யூஸ் ஆயிலா இருந்தாலும் சரி மேண்டேட்டரி அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. மேண்டேட்டரி தான். ஓகே சார், ரைட். தேங்க் யூ. யா, தேங்க் யூ சார். வேற யாருக்காச்சும் பேசணும்னு இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹோட்டல்ஸ்ல இருந்து யாருனாச்சும் இருக்கீங்கன்னா கூட நீங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ். மிஸ்டர் பால் ராஜன் ஒருத்தர் பாக்குறேன். ஆக்சுவலா 30 விலாஸ், ஹோட்டல் 30 விலாஸ் வந்தாரு. அவர் காண தேடி பார்த்தேன் நானு. அப்படிங்களா? முதல்ல வந்திருந்தாரு. இருக்காங்க சார், இப்ப கூட இருக்காங்க. பால்ராஜ் இருக்கிறாருங்களா? இருக்காங்க. ஹலோ ஹலோ இருக்காரு பால்ராஜ் சார். ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ பேசுங்க ப்ளீஸ், பேசுங்க சார். ஹலோ கேக்குது, பேசுங்க. பேசுங்க. இது தேனி காமதேனி ஏபிஎவ்ல இருந்து பரமேஸ்வரி மேடம். ஹலோ சொல்லுங்கம்மா ப்ளீஸ். இல்ல சார் கொஞ்சம் முன்னாடி சொன்னாரு விலைய வச்சு ஆயில வந்து குவாலிட்டி நிர்ணயம் பண்ண முடியும்னு. அது வந்து உண்மைதான். நாங்க வந்து இங்க வீட்டளவுக்கு வந்து ஆயில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். தேங்காய் எண்ணெய், எள்ளு, கடலை இருந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு கடலை எண்ணெய் எடுக்கிறோம்னா ஒரு 5 கிலோ இதை போட்டா தான் நமக்கு 1 கிலோ ஆயில் கிடைக்குது. அப்ப அந்த ஆயிலுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 400 to 500 ரூபாய் வருது. ஒரிஜினல் ஆயில், அது வந்து வெர்ஜின் ஆயில் மாதிரி கிடைக்குது. அப்ப இந்த 200 ரூபாய்க்கு கீழே கொடுக்குற எண்ணெய் எப்படி இவ்வளவு விலை போட்டு கடலையில இருந்து அந்த ஒரிஜினலா கொடுக்க முடியும் அப்படின்றதுதான். நாங்க எல்லாத்தையுமே பார்த்திருக்கோம். தேங்காயில பார்த்திருக்கோம், கடலையில பார்த்திருக்கோம், எள்ளுலையுமே பார்த்திருக்கோம். மேக்சிமம் 3.5 கிலோ எள்ளுல இருந்து 4 கிலோ எள்ளு போட்டா தான் 1 கிலோ எள்ளெண்ணெய் நல்லெண்ணெய் நமக்கு கிடைக்குது. எள்ளுடைய விலையே வந்து பாத்தீங்கன்னா கிலோ 100 to 120 ரூபாய் விக்குது. எல்லாத்துக்கும் ஆன்சர் இதுதான். சரிங்களா? ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ மேடம். பால்ராஜ் சார், நீங்க அன்மியூட் பண்றீங்களா சார்? வராது. பால்ராஜ் சார், நீங்களே உங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். இந்த மைக் மாதிரி இருக்கிறத தொட்டிங்கன்னா இதாயிரும். இல்ல நானே உள்ள போக வெளியில வரவும் பழகிட்டேன். ஓகே சார், பேசலாம்னு நினைக்கிறேன். சார் சார் நாங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க சார். ஓகே சார் காமராஜ் சார்.
பண்ணிடலாம் மேடம். எஸ் சார், நீங்க ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிட்டீங்களா சார்? தேங்க்ஸ் நானே சொல்லிடுவா? நீங்க சொல்லிடுங்க சார். சரி சரி. இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பா காலையில இருந்து நல்லா சிறப்பா போயிருக்கு. நிறைய பேர் நிறைய கருத்துக்களை வந்து நம்ம பகிர்ந்துருக்கிறோம். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்லைட் பிரசன்டேஷன் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தது. அதோட டாக்டர் கிருத்திகா வந்து நல்லா, அதாவது பக்கத்துல நின்று எதுக்கு நேரம் உட்காந்து பேசுற மாதிரியே ஒரு ஆலோசனை கொடுக்குற மாதிரி நல்லா சிறப்பா பேசியிருந்தாங்க. டாக்டர் நவீனதன் சார் வந்து ஃபுல்லா கடைசியா வரைக்கும் உட்காந்து மற்ற கேள்விகளுக்கும் சிறப்பா ஒரு பதிலை கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸ், டிஃப்ரெண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்களுடைய சந்தேகங்களை வந்து நிறைய கேட்டாங்க. ஈவன் நபார்டு ஏஜிஎம் கூட அவங்களும் அவங்களுடைய சந்தேகங்களை வச்சாங்க. அதனால ஒரு ஆக்டிவா நிறைய பேர் இப்போ ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஹோட்டல்ஸ், அதே மாதிரி எண்ணெய் உற்பத்தி பண்றவங்க, பேக்கரி, எல்லாருமே எல்லா பலதரப்பட்ட எபிஓஸ், ஃபார்மர் ப்ரொடியூசர்ஸ் கம்பெனி, ஃபார்மர்ஸ், கன்சியூமர்ஸ், அப்படி நிறைய எல்லாருமே சிறப்பான முறையில் நம்ம வந்து பங்கேற்றிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைஞ்சதுக்கு வந்து சிஏஜிக்கு நம்ம விடியல் சார்பாக நன்றி சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். அதேமாரி கலந்து கொண்ட அனைவருக்கும், குறிப்பாக டாக்டர் நவீனிதன், நபார்டு ஏஜிஎம், ஹோட்டல்ஸ், பேக்கரிஸ், ஆயில் ப்ரொடியூசர்ஸ், ஃபார்மர்ஸ், கன்சியூமர்ஸ் எல்லாருக்குமே வந்து விடியல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Sarja, would you like to say something? Or we can unmute panni. Unmute. No, I was only wondering, media யாரோ இருக்காங்களா சார்? அவங்க ஏதோ அவங்க இன்னைக்கு என்னமோ வேலையை ஏதோ ஒரு இதுக்காக போயிட்டு இருக்கிறோம். நாங்க அப்பப்போ ஏதாவது வந்துட்டு புள்ள போய்க்கிறோம். ஆனா என்னங்கிறதுக்கு எங்களுக்கு நீங்க இது கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஏதோ பேச விரும்புவாங்களோன்றதுக்கு தான் நான் சொன்னேன், நான் நீங்க வந்து ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஏதோ நியூஸ் இதுல வந்து இந்த அரசியல் இதுல நம்ம போயிட்டு இருக்கிறோம் சார், சாரி சார் அப்படின்னாங்க. சரி சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். அவ்வளவுதான். ரொம்ப நன்றி சார். சிஏஜி சார்பாகவும் நாங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஃபுட் சேஃப்டி அஃபிஷியல்ஸ், தேங்க்யூ சோ மச். நீங்க வந்து ஃபுல் டைம் டாக்டர் நவநீதம் அண்ட் எஃப்எஸ்ஓஸ் எல்லாருமே வந்து ஃபுல்லா இருந்து உங்களுடைய கருத்துக்களை எல்லாருடைய கேள்விகளையும் எடுத்துட்டு பொறுமையா பதில் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரி, ஹோட்டல்ஸ் அண்ட் இது பேக்கரி ஓனர்ஸ், ஆயில் இண்டஸ்ட்ரியில இருந்து எல்லாருமே வந்து உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கேள்விகளையும் இங்க வந்து பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மிஸ்டர் காமராஜ் விடியல் ஆர்கனைசேஷன், அவருக்கு நாங்க எங்களுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ஒன்ஸ் அகேன். அண்ட் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ வெரி மச். Thank you all. I end this meeting. Thank you.